கிறிஸ்துவுக்குள் மிக அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நமது ஆண்டவரும் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தினாலே அன்பையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய பிரதான கிருபையினாலே தேவன் கடந்த வாரம் முழுவதுமாக நம்மை கண்மணி போல காத்து இந்த வாரத்தின் முதல் நாளிலே அவருடைய சன்னிதானத்தில் ஒன்று கூட்டி அவருடைய நாமத்தை பாடவும் அவருடைய சத்திய வார்த்தைகளை நாம் தியானிக்கும்படியாய் கிருபை செய்த நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாம் அனைவரும் நன்றியும் துதி சோத்திரங்களை கூட இந்த நேரத்தில் நாம் எடுத்துக்கொள்வோம். அது மாத்திரமல்லாமல் பெங்களூர் சபையை சேர்ந்த அனைத்து சகோதர சகோதரியுடைய அன்பையும் வாழ்த்துக்களை கூட உங்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அநேக சகோதர சகோதரிகள் தங்களுடைய தனிப்பட்ட அன்பையும் வாழ்த்துக்களையும் கூட உங்களுக்கு தெரிவிக்க கேட்டுக்கொண்டார்கள். அதையும் இந்த நேரத்தில் உங்கள் மத்தியில தெரிவித்துக் கொண்டு நாளின் தேவ செய்திக்குள்ளாக நாம் கடந்து செல்லலாம். அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலே உங்களோடு கூட ஆண்டுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள அடியனுக்கு தேவன் காண்பித்த இந்த மாபெரும் கிருபைக்காய் கூட ஒருவேளை ஒரு விசை கூட ஆண்டவருக்கு நான் இயேசு கிறிஸ்து மூலமாக நம் பிதாவுக்கு நன்றியும் துதி சோத்திரத்தை கூட இந்த நேரத்தில் எடுத்துக்கொண்டு இந்த நாளுடைய தேவ செய்திக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். பிரியமானவர்களே, இந்த நாளிலே நாம் படிப்பதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட பாடத்தின் தலைப்பு யெகோவா நிசி. என்ன தலைப்பு? யெகோவா நிசி என்ற தலைப்பில் நாம் என்ன செய்யலாம்? இன்றைய பாடத்தை நாம் தியானிக்க போகிறோம். அன்பானவர்களே, இந்த பாடத்தை இந்த வார்த்தை கேட்டவுடனே, யெகோவா நிசி என்ற இந்த வார்த்தையை நாம் கேட்டவுடனே நமக்கு எந்த நிகழ்ச்சி நம்முடைய நினைவுக்கு வருது? யெகோவா நிசி என்ற பெயரை யார் வைத்தது? எந்த சூழ்நிலையில இந்த பெயர் வைக்கப்பட்டது? ஆமா, கரெக்ட். ஓகே, ஓரளவுக்கு வந்துட்டீங்க கிட்ட. என்ன சம்பவம் அப்படின்னு பார்க்கும்போது, இஸ்ரேல் மக்கள் அமலேக்கோட செய்த யுத்தம், அந்த யுத்தத்தில் அவங்களுக்கு கிடைத்த வெற்றியின் ஒரு சின்னம் தான் இந்த ஒரு பலிபீடத்துக்கு மோசே வைத்த ஒரு பெயர் தான் யெகோவா நிசி. யெகோவா நிசி என்ற பெயர் நாம் பார்க்கும்போது, மோசே அவர் ஒரு பலிபீடத்துக்கு வைத்த பெயர். அதை வாசித்து நம்ம கடந்து செல்வோம். யாத்திராகமும் 17ஆம் அதிகாரத்துல 15ஆம் வசனத்தை நம்ம வாசிப்போம். யாத்திராகமும் 17 வசனம் 15 நாம் வாசிக்கலாம். யாத்திரையாகமும் 17ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். மோசே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா நிசி என்று பெயரிட்டு. பாருங்க அன்புக்குரியவர்களே, மோசே ஒரு பலிபீடத்தை கட்டி அந்த பலிபீடத்திற்கு அவர் வைத்த பெயர் தான் யெகோவா நிசி. யெகோவா நிசி என்று மோசே பலிபீடத்துக்கு வைத்த பெயர். எதற்காக இந்த பெயரை அவர் வைத்தாரு அப்படின்னு சொல்லி அதோடைய பேக்ரவுண்ட், அதோடைய பின்னணியை கொஞ்சம் நம்ம என்ன செய்யலாம், பின்னுக்கு போய் நம்ம என்ன செய்வோம், நம்ம பார்க்கலாம். அன்புக்குரியவர்களே, இஸ்ரேல் மக்கள் எகிப்தை விட்டு புறப்பட்டு அவங்க என்ன செய்தாங்க? அவருடைய பயணத்துல, அப்படியே தொடர்ந்து அவருடைய பயணத்துல அவங்க ஒரு இடத்துக்கு வருகிறார்கள். அந்த இடத்துல தான் சம்பவம் என்ன இருக்குது நடந்தது. அந்த இடத்தின் பெயர் ரெவிதீம். வாசிப்போம். 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. பைபிள் எடுத்து படிங்க. 17ஆம் அதிகாரத்துல 17ஆம் அதிகாரம் எடுத்து வச்சுக்கோங்க. அதுதான் நம்ம பாடம் முக்கியமா நம்ம படிக்க போறது. 17ஆம் அதிகாரம் 1ஆவது வசனத்தை வாசிக்கலாம். பின்பு இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் கர்த்தருடைய கட்டளையின்படியே சீன் வனாந்தரத்தில் இருந்து புறப்பட்டு பிரயாணம் பண்ணி ரெவித் மீலே வந்து பாளையம் இறங்கினார்கள். அங்கே ஜனங்களுக்கு குடிக்க தண்ணீர் இல்லாதிருந்தது. பிரியமானவர்களே, இப்ப நம்ம என்ன இந்த சம்பவம் நடந்த இடம் பாத்தீங்கன்னா ரெவிதீம். ரெவிதீம் அவர்கள் சீன் வனாந்திரத்திலிருந்து பிரயாணம் பண்ணி ரெவிதீமில பாளையம் இறங்கினார்கள். ரெவிதீம் நோட் பண்ணிக்கோங்க. ரெவிதீம் என்றால் ரெஸ்ட் என்ற அர்த்தம், அதாவது ஓய்வு என்ற அர்த்தத்தை தருது, அல்லாது ஓய்வு எடுக்கக்கூடிய ஒரு இடமாகவும் சொல்லப்படுது. தி பிளேஸ் ஆஃப் ரெஸ்ட் என்று கூட இந்த ரெவிதீம் என்ற இடத்துக்கு சொல்லப்படும். நம்ம நினைவில் வச்சுக்கோங்க. இந்த இடம் எங்க? ரெவிதீம். ரெவிதீமில அவங்க பாளையம் இறங்கி கொஞ்சம் ஓய்வு எடுக்கிறார்கள். ஆனால் அங்கே என்ன இல்லை? குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை. உடனே இஸ்ரேல் மக்கள் என்ன செய்யறாங்க? முறுமுறுக்க ஆரம்பிக்கிறார்கள். இஸ்ரேல் மக்களுக்கு எல்லாமே எப்படின்னாங்க? உடனே ஆயிடணும், கிடைக்கணும் இல்லைங்களா? கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு, கொஞ்சம் டிலே ஆனாலும் என்ன ஆயிடுவாங்க? ரொம்ப டென்ஷன் ஆயிடுவாங்க.
எந்த அளவுக்கு டென்ஷன் ஆயிடுவாங்கனாக்கா கையில கல் எடுத்துக்குவாங்க. அவங்களுக்கு உடனே தண்ணீர் கிடைக்கணும், உடனே சாப்பாடு கிடைச்சிடணும், உடனே என்ன கிடைக்கணும், சாப்பிடுறதுக்கு இறைச்சி கிடைக்கணும். இல்லை அப்படின்னா நம்மள மாதிரி என்ன ஆயிடுவாங்க, டென்ஷன் ஆயிடுவாங்க. எந்த அளவுக்குன்னா கையில கல் எடுத்துவாங்க. நிறைய பேர் எடுத்தீங்களா சாப்பாடு விஷயத்துல எல்லாம் அப்படி இருப்பாங்க. உடனே சாப்பாடு ரெடியா இருக்கணும், சூடா இருக்கணும். ஏதாவது கொஞ்சம் உப்பு கொஞ்சம் குறைவா இருந்தா தட்டுனா தட்டு சில பேர் அந்த அளவுக்கு சாப்பாடு விஷயத்துல ரொம்ப கண்டிப்பா இருப்பாங்க இல்லைங்களா. பிரியமானல அந்த மாதிரி தான் இஸ்ரேல் மக்கள் கூட குடிக்கிற விஷயத்த அவங்க பிரச்சனைகள் எல்லாமே நீ எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த வனாந்திரத்தை 40 வருஷத்துல அவங்க சந்திச்ச பிரச்சனைகள் என்னங்க, சாப்பிட்ற சாப்பாட்டுக்கும் குடிக்கிற தண்ணீருக்கு தான் அந்த பிரச்சனை. அவனுடைய முறுமுறுப்புகள் எல்லாம் எதுக்குன்னா வேற ஒண்ணுக்கும் இல்லை. என்னங்க, அநேக தரங்கள் நாம் பார்க்கும்போது சாப்பிட்ற சாப்பாட்டுக்கும் குடிக்கிற தண்ணிக்கு தான் அவங்க அநேக தரம் பிரச்சனை பண்ணியிருக்கிறாங்க. அது மாத்திரம் இல்லை, எந்த அளவுக்குனாக்கா மோசையை கல்லெறியும் அளவுக்கு அவங்க பிரச்சனை பண்றாங்க. என்ன பண்ணாங்களா, அங்கே அவங்க கர்த்தரை பரீட்சை பார்த்தார்கள். 2வது வாசிங்க, 2nd verse. 2ஆம் வசனம். அப்பொழுது ஜனங்கள் மோசேயோடு வாதாடி, நாங்கள் குடிக்கிறதற்கு எங்களுக்கு தண்ணீர் தர வேண்டும் என்றார்கள். அதற்கு மோசே, என்னோடு ஏன் வாதாடுகிறீர்கள், கர்த்தரை ஏன் பரீட்சை பார்க்கிறீர்கள் என்றார். பாருங்க பிரியமானவர்களே, உடனே ஜனங்க என்னங்களா வாதாட ஆரம்பிச்சுட்டாருங்க. ஸ்ட்ரைஃப் இல்லைங்களா, வாதாடி கர்த்தரை பரீட்சை பார்க்க ஆரம்பித்துக்கிறாங்க. என்னங்க, எங்களுக்கு உடனே என்ன ஆகணும், எங்களுக்கு உடனே தண்ணீர் தர வேண்டும் அப்படின்னு சொல்றோம். அன்புக்குரியவர்களே, இங்க இருக்கிற இடம் எதுங்க, வனாந்திரம். அங்க இத்தனை பேருக்கு தண்ணி கொடுக்கறது ரொம்ப நாங்க சுலபமானு கேட்டா இல்லை. எத்தனை ஜனங்க, எவ்வளவு பேர் இருந்தாங்க அந்த இடத்துல? கிட்டத்தட்ட 25 லட்சம். 6 லட்சம் புருஷர்கள் மாத்திரம் இருந்தாங்கன்னு பைபிள் சொல்லுது. ஸ்திரீகள் பிள்ளைகள் எல்லாம் சேர்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 25 ல இருந்து ஒரு 30 லட்சத்துக்குள்ள இருக்கலாம் என்ற ஒரு கணிப்பு. ஓகே, இவ்வளவு லட்சம் ஜனங்களுக்கு அந்த வனாந்தரத்துல எப்படி தண்ணீரை கொடுக்க முடியும் இல்லைங்களா? அதனால அவங்க உடனே மோசையோட வாதாடுகிறார்கள் என்று பாருங்க. எந்த அளவுக்கு அப்படின்னு பார்க்கும்போது மோசையை கல்லெறிந்து கொன்று விடலாம் என்று சொல்லி அவங்க கைகள்ல கல் எடுத்துக்கினாங்களா. 4ஆம் வசனத்தை வாசிங்க, 4th verse. 4ஆம் வசனம். மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, இந்த ஜனங்களுக்கு என்ன செய்வேன், இவர்கள் என் மேல் கல் எறிய பார்க்கிறார்களே என்றான். பாருங்க அன்புக்குரியவர்களே, உடனே கல்லடிக்க கைகள்ல கல்லுகளை எடுத்துக்கினாங்க இஸ்ரேல் மக்கள். சரிங்களா பிரியமானவர்களே, இப்ப தேவன் அந்த அவங்களுக்கு தண்ணீருக்கான ஒரு ஏற்பாடு என்ன பண்றாரு, செய்யறாரு. என்ன செஞ்சாரு, மோசே சொன்னார், என்ன பண்ணி, இஸ்ரேல் மூப்பர் உன்னோட கூட்டி கொண்டு போ, நான் ஒரு கண்மலை உனக்கு காண்பிப்பேன், அந்த கண்மலை என்ன செய், அந்த கண்மலையை நீ அடி என்று சொன்னாரு. தண்ணி உடனே புறப்பட்டு வரும் என்று சொல்லி ஆண்டவர் மோசைக்கு சொல்லி அனுப்புறார். மோசே அதே போலவே கண்மலையை அடித்தார், அதிலிருந்து தண்ணீர் புறப்பட்டு வந்தது. ஜனங்கள் எல்லாரும் நாங்க தண்ணீர் குடித்தார்கள். சேர்ந்த அளவுக்கு அப்படின்னு பார்க்கும்போது பிரியமான 6 லட்சம் புருஷர்கள்னாக்க அதான் சொன்ன மாதிரி 30 லட்சம் பேருக்கு அந்த கண்மலையில இருந்து என்ன வந்திருக்கு, தண்ணீர் வந்து ஆடு மாடுகளுக்கெல்லாம் அப்படின்னா ஒரு பெரிய ஆறா என்ன இருக்குது, அது உருவாயிருக்கு இல்லைங்களா. அவ்வளவு பேர் தண்ணி குடிக்கணும்னாக்கா கொஞ்சம் தண்ணி அங்க வந்திருக்காது, ஒரு பெரிய ஆறு போல அங்க தண்ணீர் வந்திருக்கும். அநேகமாக நம்ம அநேகர் என்ன யோசிக்கலாம் அப்படின்னாக்கா, இந்த தண்ணீரை தான், இந்த கண்மலை இருந்து அந்த தண்ணீரை தான் அவங்களுடைய வனாந்திர பயணத்துல என்ன பண்ணிக்கிறாங்க, அங்க பயன்படுத்திருக்கலாம். அந்த 40 years அவங்களுக்கு தண்ணி எங்கிருந்து கிடைச்சிருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த கண்மலையிலிருந்து வந்த தண்ணீர். சரிங்களா, இந்த மாதிரி பிரச்சனை எத்தனை முறை வந்திருக்குது இஸ்ரேல் மக்களுக்கு. இதே மாதிரி பிரச்சனை இன்னொரு முறையும் வந்திருக்குது. இது என்ன ஆகும், 20ஆம் அதிகாரத்துல இருக்கு, நீங்க அங்க படிச்சுக்கலாம். ஆனா அங்கே கூட இதே மாதிரி தண்ணீர் பிரச்சனை தான், இதே மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் தான், சேம் இன்ஸ்ட்ரக்ஷன். ஆண்டவர் என்ன சொன்னாரு, ஆனா ஒரு சிறிய மாற்றம் தான் செஞ்சார். கண்மலையை பார்த்து நீங்க பேசுங்க அப்படின்னு சொன்னாரு. ஆனா மோசே அவசரத்திலையும் கவனக்குறைவில் என்ன பண்ணிட்டாரு, அந்த கண்மலை 2 முறை அடித்து விட்டார். அதற்காக மோசே என்ன செய்யல, கானானுக்குள் போகக்கூடாதபடிக்கு தேவன் அவரை ஸ்டாப் பண்ணிட்டார் இல்லைங்களா. நீ அந்த ஜனங்க முன்னால என்ன பரிசுத்தம் பண்ணாதனால, நீ என்ன விசுவாசியாதனால நீ கானானுக்குள் பிரவேசிப்பதில்லை என்று சொல்லி ஆண்டவர் அங்க மோசைக்கு தடை செஞ்சிட்டாரு பாருங்க.
சரி, இந்த பிரச்சனை தான், தண்ணீர் பிரச்சனை தான் மோசையால வனாந்தரத்துக்கு போக முடியல. அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அது வேற ஒரு பாடம். நம்ம இந்த பாடத்து மேல கவனம் கொடுக்கலாம் இல்லைங்களா? இந்த இடத்துல கண்மலை என்ன செய்றாரு? கண்மலையை அடித்தார், அதிலிருந்து தண்ணீர் புறப்பட்டு வந்தது. சரிங்களா? அந்த இடத்துக்கு ஒரு பெயர் வச்சாரு மோசே. தேவன் அந்த இடத்துக்கு என்ன பெயர் வச்சாரு? யாரா சொல்றீங்களா? மேசா இல்லைங்களா? அப்புறம் மெரிபா, மாசா என்றும் மெரிபா என்று அந்த இடத்துக்கு பெயர் வைத்தார். அதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாசா என்றால் பரீட்சை என்று அர்த்தம், மெரிபா என்றால் வாதாடுதல் என்று அர்த்தம் இல்லைங்களா? ஏன்னாக்கா அந்த இடத்துல அவங்க என்ன செஞ்சாங்க? கர்த்தரை பரீட்சை பார்த்ததார்கள், அப்புறம் ஆண்டவருக்கு விரோதமா வாதாடினால அந்த இடத்துக்கு என்ன பேர்னாக்கா மாசா என்றும் மெரிபா என்றும் பெயர் வைக்கப்பட்டது. 7ஆம் வசனத்தை வாசிங்க. 17 சாப்டர் ஃபுல்லா படிச்சுக்கோங்க. 7வது வசனத்தை வாசிக்கலாம். 17ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். இஸ்ரவேல் புத்திரர் வாதாடிய நிமித்தமும் கர்த்தர் எங்கள் நடுவில் இருக்கிறாரா இல்லையா என்று அவர்கள் கர்த்தரை பரீட்சை பார்த்தது நிமித்தமும். பாத்தீங்களா? கண்டினியூ பண்ணுங்க. அவன் அந்த ஸ்தலத்திற்கு மாசா என்றும் மேரிபா என்றும் பெயரிட்டான். பாருங்க அன்புக்குரியவர்களே, இப்ப அந்த இடத்துக்கு என்ன பேர் வச்சாரு? மாசா மெரிபா. சரிங்களா? இது எங்க நடந்துச்சு இந்த சம்பவம்? சீன் வனாந்தரத்துல நடந்துச்சா இல்ல வேற எங்கேயாவது நடந்துச்சுங்களா? ரெவிதீம்ல. சீன் வனாந்தரம் அவங்க கிளம்பி வந்தாச்சு. ரெவிதீம்ல வந்து என்ன பண்ணாங்க? அவங்க பாளையம் இறங்கின இடத்துலதான் என்ன பிரச்சனை சந்திச்சாங்க? தண்ணீர் பிரச்சனையை சந்திச்சார்கள். தேவன் அவங்களுக்கு தண்ணீரை அவங்களுக்கு ஏற்பாடு செய்தாரு. அடுத்த சம்பவம், இன்னொரு சம்பவம், முக்கியமான சம்பவம், அதான் நம்ம பார்க்கிறோம். என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இதே ரெவிதீம்ல அவங்க பாளையம் இறங்கி இருக்கும் போது கொஞ்சம் விடாய்த்து இலைப்பாரி கொண்டு இருக்கிறார்கள். உடனே அங்கே அமலேக்கு என்ன செய்தாங்க அப்படின்னு பார்க்கும்போது, இஸ்ரேல் புத்திரரோட யுத்தம் பண்ண வந்தாங்க அப்படின்னு சொல்லி நான் வாசிக்கிறேன். அடுத்த வசனம் வாசிங்க. நெக்ஸ்ட் வர்ஸ், 8ஆம் வசனம். அமலேக்கியர் வந்து ரெவிதீமிலே இஸ்ரவேலர் கூட யுத்தம் பண்ணினார்கள். பாருங்க அன்புக்குரியவர்களே, அமலேக்கியர் வந்து ரெவிதீமிலே இஸ்ரவேலரோட யுத்தம் பண்ணினார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அதாவது எதிர்பார்க்காத ஒரு யுத்தம் இது. என்னங்க இது? ஒரு எதிர்பார்க்காத ஒரு யுத்தம். அது மாத்திரம் இல்ல, இஸ்ரேல் மக்கள் சந்திச்ச முதல் யுத்தம் இது. ஃபர்ஸ்ட் வார். இது முன்னாடி அவங்க யுத்தமே பண்ணது கிடையாது. யுத்தத்துல ஒரு பழக்கம் கூட கிடையாது. வார் பண்ணி அவங்களுக்கு இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ இல்ல. படுன்னு திடீரென்று ஒரு வார், ஒரு யுத்தம் அவங்க மேல தொடுக்கப்படுது. என்ன செய்யறதுன்னு ஒன்னும் புரியல பிரியமானவர்களே. ஆனாலும் ஒரு அற்புதமான ஒரு வெற்றி தேவன் அவங்களுக்கு கொடுத்திருந்தார். இஸ்ரேல் மக்களுடைய வாழ்க்கையில இப்படிதான் அநேக தரம் என்ன இருக்குது, எதிர்பார்க்காம என்ன சடனா யுத்தங்கள் அவங்க சந்திச்சிருக்கிறாங்க இன்னைக்கு வரைக்கும். ஆனாலும் தேவன் அவங்களுக்கு என்ன பண்ணிக்கிறாரு? அவங்களுக்கு வெற்றியை கொடுத்திருக்கிறார். அநேகமான யுத்தங்கள் அவங்களுக்கு ஜெயந்தான் நம்ம பார்க்கணும். நீங்க அவங்களுடைய ஹிஸ்டரி எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது இப்போ நம்ம சமீபத்துல நம்ம அவங்களுடைய சரித்திரங்களை எடுத்து பார்த்தீங்கன்னா, அவங்க தொடுத்த ஒவ்வொரு யுத்தத்திலும் என்ன இருக்குது? ஜெயந்தான். இஸ்ரேல் சுதந்திரம் பெற்ற அடுத்த நாள் என்னங்க யுத்தம் அவங்க ஆரம்பித்திருந்தாங்க. அந்த அரேபியர்கள் எல்லாம் சேர்ந்து எகிப்து, ஜோர்டான், லெபனான் போன்ற நாடுகள்லாம் சேர்ந்து இஸ்ரேல் மேல என்ன பண்ணாங்க? திடீர்னு யுத்தத்துக்கு வந்தாங்க. இன்னும் அவங்களுக்கு ஒரு ஆர்மியும் கிடையாது. இன்னும் ஒரு செட்டப், ஒரு நாட்டுக்கான ஒரு இராணுவத்தை கூட அவங்க இன்னும் கட்டமைக்கல. அதற்குள்ளாவே யுத்தத்தை சந்திக்க வேண்டியதாயிடுச்சு. ஆனாலும் அந்த 9 மாதங்கள் நடந்த அந்த யுத்தத்துல இஸ்ரேல் மக்களுக்கு பெருத்த ஒரு ஜெயம் கிடைச்சு. இந்த மாதிரி நிறைய வாரம் அவங்க செஞ்சிருக்கிறாங்க. இது அவங்களுடைய வாழ்க்கை, அவங்களுடைய சரித்திரத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா, இப்ப இல்ல, ஆரம்பத்துல இருந்து அவங்களுக்கு அநேக எதிரிகள், அநேக யுத்தங்களை அவங்க சந்திச்சிருக்கிறாங்க. கவனிக்கிறீங்களா? அவங்க சந்திச்ச முதல் யுத்தமே இந்த யுத்தம் தான். திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் வார். இந்த யுத்தம் கூட என்னங்க திடீரென்று நடந்த ஒரு யுத்தமாக இருந்துச்சு. ஆனாலும் தேவன் அவங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு ஜெயத்தை கொடுத்தார். யாருடைய இந்த ஜெயத்துக்கு முக்கிய காரணமா இருந்தது யார் அப்படின்னு பார்க்கும்போது மோசே தான் இல்லைங்களா? மோசே தான். மோசே கையில தான் என்ன இருந்துச்சு? இந்த யுத்தத்துக்கான ஒரு வெற்றி தோல்வி யாருடைய கையில இருந்தது? மோசையுடைய கையில தான் இருந்துச்சு. யார் கையில இருந்துச்சு? யார் கையில இருந்துச்சுங்க? மோசையுடைய கையில தான் இருந்துச்சு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மோசே என்ன பண்றாரு? மோசே யோசுவா கூப்பிட்டு என்ன பண்ண, யுத்தத்துக்கு ஜனங்களை தேர்ந்தெடுத்து நீ போய் யுத்தம் பண்ணு, நான் மலை மேல போய் என்ன பண்றேன், நான் கர்த்தரை நோக்கி
நான் ஜெபம் பண்றேன் அப்படின்னு சொல்லி மோசே யோசுவாவுக்கு சொல்லிட்டு எங்க போறாரு? மலைக்கு போறாரு. வாங்க படிங்க, அடுத்த வாசிங்க, பாஸ்டா படிங்க. 9:10 படிங்க, 9:10 வாசிங்க. 9:10 படிங்க. ஒரு சில 9ஆம் வசனம். அப்பொழுது மோசே யேசுவாவை நோக்கி, நீ நமக்காக மனிதரை தெரிந்து கொண்டு புறப்பட்டு அமலேக்கியரோட யுத்தம் பண்ணு. நாளைக்கு நான் மலையில் தேவனுடைய கோலை என் கையில் பிடித்து கொண்டு நிற்பேன் என்றான். பாருங்க, கவனிக்கிறீங்களா எல்லாருமே? அன்பானவர்களே, எங்கேயும் போயிடாதீங்க, தயவு செய்து இங்கே தான் இருங்க, சரிங்களா? அதாவது உங்களுடைய நினைவுகள் அங்க என்ன கூடாது, செட்டைகள் அடித்து எங்கேயாவது பறந்து போயிட போது உங்களுடைய எண்ணங்கள் நினைவுகள் எல்லாம் அங்க இருக்கட்டும், இந்த ஒரு ஆளுக்குள்ளவே இருக்கட்டும். சரியா? என்ன நடந்துச்சு? இப்போ மோசே யோசுவாக்கு சொல்றாரு, நீ போய் யுத்தம் பண்ணு, மனுஷரை கூட்டிட்டு போயிட்டு நான் என்ன செய்யறேன்? நான் மலை உச்சில தேவனுடைய கோலை என் கையில பிடித்து கொண்டு நிற்பேன். சரிங்களா? இப்போ மோசையும் ஆரோன்னு அப்புறம் ஊரு 3 பேருமே மலை உச்சிக்கு என்ன பண்றாங்க? ஏறி போகிறார்கள். 10ஆம் வசனத்தை வாசிங்க சிஸ்டர். 10th verse படிங்க சிஸ்டர். 10ஆம் வசனம். யோசுவா தனக்கு மோசே சொன்னபடி செய்து அமலேக்கோடு யுத்தம் பண்ணினான். மோசேயும் ஆரோனும் ஊர் என்பவனும் மலை உச்சியில் ஏறினார்கள். பாருங்க பிரியமானவர்களே, யார் யார் போனாங்களா மலைக்கு? மோசே, ஆரோனு, ஊர். யார் இந்த மோசே? மோசே தேவனுடைய ஊழியக்காரர் இல்லைங்களா? ஆரோன் யாரு? மோசேவுடைய அண்ணன். யாரு? பிரதான ஆசாரியர் மோசேவுடைய அண்ணன் தான் ஆரோனு. ஓகே, அடுத்து ஊர் யாரு? இந்த ஊருன்றவர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது மிரியாமுடைய ஹஸ்பண்ட், அவருடைய கணவராக சொல். மிரியம் தெரியல, மிரியம் யாருன்ட்டு ரொம்ப தப்பா மோசேவுடைய அக்கா. மோசேவுடைய அக்கா. தமிழ்ல அக்காக்குன்னா சொல்லுவாங்க, சகோதரினா காமன். அது அக்காக்கும் சொல்லலாம், தங்கச்சிக்கும் சொல்லலாம். சகோதரின்றது தமக்கை. தங்கைனா தங்கச்சி. அக்காக்கு அக்கான்னெல்லாம் பைபிள் எங்குமே இருக்காது. என்ன இருக்கும்? தமக்கை. தமக்கை. அதனால மிரியம் பத்தி சொல்லும் போது தமக்கைன்னு சொல்லப்பட்டு, தமக்கைன்னா அக்கா. ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. பிரியமானல, இந்த ஊர் யார் என்று சொல்லப்படுது அப்படின்னு பார்க்கும்போது இவர் தான் யாருங்க? பெசலேலுடைய அப்பா. பெஸ்லியல் தெரியுங்களா? யார் பெஸ்லியல்ன்ட்டு? யாரையா கேட்காதீங்க. ஆசாரி கூடாரத்தை கட்டினார் இல்லைங்களா பிரதான கலைஞர் பெஸ்லியல் அகோலியா. இந்த பெஸ்லியலுடைய அப்பதான் யாருங்க? இந்த ஊரு மிரியமுடைய நாங்க ஹஸ்பண்ட் என்று நம்ம சொல்லப்படுது. சரி, ஏன் இவங்களை பத்தி நான் பார்க்க வேண்டியது இல்லைங்களா? ஏன்னா இந்த 2 பேரும் மோசைக்கு பேர் உதவியாக இருந்திருக்கிறாங்க. யாரு? ஆரோனும் மோசே. ஊரும். வாங்க வாசிங்க, அடுத்த வசனத்தை படிங்க. 11ஆம் வசனம் படிங்க. 11ஆம் வசனம். மோசே தன் கையை ஏறெடுத்திருக்கையில் இஸ்ரவேலர் மேற்கொண்டார்கள். அவன் தன் கையை தாழ விடுகையில் அமலேக்கு மேற்கொண்டார். பாருங்க பிரியமான, மோசே தன்னுடைய கைகளை இப்படி ஏறெடுக்கிற கோலை பிடிச்சுன்னு கையை தூக்கி பிடிப்பாரு. பிடிச்சாருன்னா யாருக்கு ஜெயம்? இஸ்ரவேலர் மேற்கொள்வார்கள். மோசே கை வலிக்குதுன்னு அப்படியே கொஞ்சம் கையை கீழே இப்படி இறக்குனார்னா யாரு? அமலேக்குகள் மேற்கொள்வார்கள். அப்ப இந்த யுத்தத்துடைய வெற்றி தோல்வி யார் கையில இருந்துச்சு? மோசேவுடைய கையில தான். இவர் கையை உயர்த்தினா இவருக்கு ஜெயம், இஸ்ரேல் மக்களுக்கு ஜெயம். இவர் கையை தாழ விட்டார்னா, இவர் கையை கீழே இருக்குனார்னா அமலேக்கு ஜெயிப்பாங்க, இஸ்ரவேலர்கள் தோற்கடிக்கப்படுவார்கள். அதனால இது மோசையால எவ்வளவு நேரம் கை வைக்க முடியும் இல்லைங்களா? கொஞ்சம் எவ்வளவு நேரம் நீங்க தூக்கி கை பிடிப்பீங்க? ட்ரை பண்ணலாங்களா? ஒரு 5 நிமிஷம் இல்லைன்னா ஒரு 10 நிமிஷத்துக்கு மேல நம்மளால கைகளை உயர்த்தி பிடிக்க ரொம்ப கஷ்டம். ஆனா மோசேனால என்ன பண்ண முடியும்? பாவம், அவருக்கு எவ்வளவு கொஞ்சம் ஏஜ் ஆல்ரெடி ஆயிட்டு இருந்துச்சு. அதனால அவருக்கு உயர பிடிக்க முடியல. கொஞ்சம் என்ன பண்ண கைகள் இருக்கிறா. இதை பார்த்த ஆரோனும் அந்த ஊரும் என்ன பண்ணாங்களா? மோசேக்கு ஒரு உதவி செய்தான். வாங்க அடுத்த வசனம் வாசிங்க. 12ஆம் வசனம். மோசேயின் கைகள் அசந்து போயிற்று. அப்பொழுது அவர்கள் ஒரு கல்லை கொண்டு வந்து அவன் கீழே வைத்தார்கள். அதன் மேல் உட்கார்ந்தான். ஆரோனும் ஊரும்
ஒருவன் ஒரு பக்கத்திலும் ஒருவன் மறுபக்கத்திலும் இருந்து அவன் கைகளை தாங்கினார்கள். இவ்விதமாய் அவன் கைகள் சூரியன் அஸ்தமிக்கும் வரைக்கும் ஒரே நிலையாய் இருந்தது. பாத்தீங்களா, கவனிச்சிங்களா? அதனால இதை கவனிச்ச ஆரோனும் ஊரும் என்ன செஞ்சாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஒரு கல்லை கொண்டு வந்து வச்சுட்டு மோசே அது மேல உட்கார வச்சுட்டாங்க. அப்புறம் ஒருத்தர் ஒரு பக்கத்துல இன்னொருத்தர் இன்னொரு பக்கம் என்ன பண்ண அவர் கைகளை அவங்க கைகளை தாங்கி பிடிச்சாங்க ரெண்டு பேர். ஆரோன் இதுதான் ஒரு உருப்படியான வேலை என்ன பண்ணிக்கிறாரு, செய்திருக்கிறார் இல்லைங்களா? ஆரோனுடைய ஹிஸ்டரி நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ஆரோன் செஞ்சதெல்லாம் என்னங்க கடவுளுக்கு பிடிக்காததான் செய்திருக்கிறார். ஆரோன் பாத்தீங்கன்னா ஆரோன் பத்தி நம்ம படிச்சுக்கிறீங்களா? ஆரோன் என்ன செஞ்சார்? முக்கியமா ஒரு இஸ்ரேல் மக்கள் ஒரு பெரிய தவறுக்குள்ள நடத்தினார் இல்லைங்களா? என்ன பண்ணார் ஆரோனு? பொன் கன்றுக்குட்டியை உண்டாக்கி இஸ்ரேல் மக்கள் பாவம் செய்யறதுக்கு ஒரு காரணமா இருந்துட்டார். இவர் மறுத்திருக்கலாம் இல்லைங்களா? என்னால முடியாது, வேற யாருன்னா பாத்துக்கோங்க, என்ன பண்ணிக்கலாம், மறுத்திருக்கலாம். மக்களை பிரியப்படுத்தணும், மக்களுக்கு என்ன பண்ணும், பிடிச்சதை செய்யணும் அப்படின்னு சொல்லி அவரு என்ன பண்ணாரு, கன்றுக்குட்டியை உண்டாக்குனதை நம்ம பாக்குறோம். இன்னொரு சம்பவத்துல மிரியமோட சேர்ந்து ரெண்டு பேரும் மோசைக்கு விரோதமா பேசினாங்க இல்லைங்களா? தண்டனைக்குள்ளானாங்க இல்ல மிரியம். இவர் தப்பிச்சுக்கினாரு, ஆரோன் உடனே எஸ்கேப் ஆயிட்டார் இல்லைங்களா? உடனே ஆண்டவனே என்ன மன்னிங்கன்னு சொல்லி மோசைக்கிட்ட கெஞ்சினால அவரை மன்னித்தார். அது மாத்திரம் இல்ல, அவர் மேல ஆசாரிய வஸ்திரம் இருந்ததுனால அவரும் தண்டனையில இருந்து தப்பிச்சுக்கினாரு. ஆனா மிரியமுக்கு என்ன தண்டனை கொடுத்தாரு ஆண்டவரு? குஷ்டரோகத்தை கொடுத்தாரு. சரியா? அப்போ ஆரோன் இந்த முறை தான் ஏதோ ஒரு யோசித்து ஒரு நல்ல வேலையை என்ன பண்ணிக்கிறாரு, செய்திருக்கிறார். என்ன செஞ்சுக்கிறாரு, மோசைக்கு ஒரு சப்போர்ட் பண்ணியிருக்கிறார். அதனால இவங்க ரெண்டு பேரும் தாங்கி பிடிச்சதுனால மோசையுடைய கைகள் என்னங்களா சூரியன் அஸ்தமிக்கும் வரைக்கும் ஒரே நிலையா இருந்தது. எது வரைக்குமா? சூரியன் அஸ்தமிக்கிற வரைக்கும். என்னங்க சூரியன் அஸ்தமிக்கிற வரைக்கும்? சூரியன் மறைகிற வரைக்கும் அவர் கைகள் பிடிச்சிட்டு இருந்தாருங்க. ஏன் அங்க குறிப்பிட்டு சூரியன் அஸ்தமிக்கிற வரைக்கும்னாக்கா யுத்தத்துடைய ஒரு சட்டம் என்னன்னாக்கா வாருடைய நாங்க ஒரு லா, சூரியன் மறையதுக்குள்ள யுத்தம் முடிச்சுணும். சூரியன் மறைஞ்சிச்சுன்னா யுத்தம் பண்ணக்கூடாது. என்ன பண்ணக்கூடாது? சூரியன் மறைஞ்சிச்சுன்னா யுத்தம் பண்ணக்கூடாது. அந்த காலத்துல இருந்த ஒரு நாங்க யுத்தத்தின் ஒரு சட்டமாக இருந்துச்சு. சரி, அந்த மாதிரி நம்ம எங்கேயாவது பார்த்துருக்கிறோமா? சூரியனை ஸ்டாப் பண்ணி யுத்தம் பண்ணிக்கிறாரு யோசுவா. ஆயி மேல யுத்தம் பண்ணும் போது சூரியன் அஸ்தமிக்கிறதுக்குள்ள இவங்க என்ன பண்ண, இவங்களை ஆயி ஜனங்களை அவங்கள முறியடிச்சுன்னு சொல்லிட்டு யோசுவா என்ன செஞ்சாருங்க, சூரியன் அப்படியே நிற்க வச்சா. சூரியனே நீ என்ன பண்ணு, தரித்து நில்லு, சந்திரனே நீ ஆயி மேல தரித்து நில்லுன்னு சொல்லி ஒரு மனுஷன் வார்த்தையை கேட்டு ஆண்டவர் சூரியனை சந்திரன் என்ன பண்ணிக்கிறாரு, ஸ்டாப் பண்ணிருக்கிறார். ஒரு பெரிய ஒரு அற்புதம் பாருங்க. தேவனுடைய பிள்ளைகளுடைய ஒரு வல்லமை, அவங்களுடைய வார்த்தைகளுக்கு தேவன் எப்படி அவங்களுடைய வார்த்தைகளை கேட்டு செயல்படுத்துறாரு. இந்த மாதிரி நிறைய பேர் இயற்கையை என்ன பண்ணிக்கிறாங்க, அவங்களுக்கு சாதகமா மாத்தி இருக்கிறாங்க. பைபிளை நம்ம பார்க்கணும். வேற யாராவது இயற்கையை அப்படியே தடுத்து நிறுத்தி இருக்கிறாரா? ஒருத்தர் இருக்காரு இல்லைங்களா, 3.5 வருஷம் என்ன பண்ணாரு, மழையே தடுத்து நிறுத்திட்டார். 3 வருஷத்துக்கு பிறகு மழை என்ன பண்ணாரு, திரும்ப வர வச்சிடலாம். எளிய ஒரு வார்த்தை சொல்றாரு, என்னுடைய வார்த்தையை அன்றி மழையும் பனியும் பெய்யாது. அவர் சொல்றாரு, தேவனுடைய ரெப்ரசன்டேட்டிவ் இல்லைங்களா? அவருடைய வார்த்தையை கேட்டு ஆண்டவர் 3 வருஷம் மழையை நிறுத்தினாரு. திருப்பி ஜெபம் பண்ணாரு, தேவனுடைய வார்த்தையை கேட்டு மழையை வர வச்சாரு. நம்மளும் ஜெபம் பண்றோம், ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. ஏன்னா அந்த அளவுக்கு கடவுளுக்கு பிரியமா நம்முடைய வாழ்க்கை இருக்கு இல்லைங்களா? அவருக்கு எவ்வளவு பிரியமா இருக்கிறான்னா நம்ம கேட்கறதெல்லாம் என்ன பண்ணிக்கிறாரு, ஆண்டவர் செய்யறாரு. பிரியமானவர்கள், அவருக்கு பிரியமானவர்களுக்கு ஆண்டவர் என்ன பண்றாரு, அவங்க விரும்புறதெல்லாம் செய்யறாரு. அதுவும் அவருடைய சித்தத்துக்கு ஏற்ற மாதிரி தான் செய்தான். அதுவும் அவங்க அவங்களுக்கு தேவையான இதெல்லாம் கேட்டுக்கல சுயத்துக்கெல்லாம். ஆனாலும் தேவனுடைய நாமத்துக்காக என்ன பண்ணிக்கிறாங்க, மகிமைக்காகவே அவங்க அந்த மாதிரி எல்லாம் செயல்பட்டு இருக்கிறோம். சரிங்களா? இப்போ கவனிங்க, சூரியன் அஸ்தமிக்கிற வரைக்கும் அவனுடைய கைகள் நிலையா இருந்ததுனால இஸ்ரேல் மக்கள் என்ன செஞ்சாங்களா, அமலேக்க பட்டய கருக்கினால அவங்கள முறியடித்தார்கள் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். வாங்க அடுத்த வசனம் வாசிங்க சிஸ்டர். 17ஆம் அதிகாரத்துல அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். என்ன சொல்லுது? 13ஆம் வசனம் படிங்க சிஸ்டர். 13ஆம் வசனம். யோசுவா அமலேக்கையும் ஜனங்களையும்
பட்டய கருக்கினாலே முறியடித்தான். பாருங்க பிரியமானவர்களே, யோசுவா அமலேக்கையும் அந்த அவன் ஜனங்களையும் பட்டய கருக்கினாலே முறியடித்தான். சரிங்களா? சரி பிரியமானவர்களே, இந்த ஒரு யுத்தத்தை ஆண்டவர் ரொம்ப சீரியஸா எடுத்துக்கினார். தேவனுக்கு இது ரொம்ப, இந்த யுத்தம் வந்து இந்த ஃபர்ஸ்ட் யுத்தம் இல்லைங்களா, இவங்க சந்திச்ச முதல் யுத்தம். இன்னும் யுத்தத்துக்கு அவங்க என்ன ஆகல, இன்னும் பழகல. இவங்க கத்தி எப்படி பிடிக்கணும்னு சரியா தெரியாது, எதிரிகளை எப்படி அடிக்கணும்னு தெரியாது. இவங்க வீக்கா இருக்கிற இந்த நேரத்துல இந்த அமலுக்கு இந்த செயல் தேவனுக்கு மிகவும் கோபத்தை எழுப்பிடுச்சு. என்ன சொல்லிட்டார் ஆண்டவர் தெரியுங்களா? வாங்க வாசிக்கலாம், அடுத்த வசனம் படிங்க. 14ஆம் வசனம் வாசிங்க. 14ஆம் வசனத்தை வாசிங்க. 14ஆம் வசனம். கர்த்தர் மோசேயை நோக்கி, இதை நினைவு கூறும் பொருட்டு நீ ஒரு புஸ்தகத்தில் எழுதி யோசுவாவின் செவி கேட்கும்படி வாசி. அபிலேக்கை வானத்தின் கீழெங்கும் இராதபடி நாசம் பண்ணுவேன் என்றார். பாருங்க பிரியமானவர்கள் என்ன சொல்லிட்டாரு, அதாவது இதை நினைவு கூறும்படி ஒரு புஸ்தகத்தை தான் பண்ணுங்க, இதை எழுதி வை. யோசுவாவுடைய செவிகள் கேட்கத வாசி. என்னவா? அமலேக்கு என்னங்க வானத்தின் கீழாராத படிக்க அவனை நாசம் பண்ணு அப்படின்னா, அமலேக்குன்ற ஒரு சந்ததியே இந்த உலகத்துல இருக்க கூடாது ஆண்டவர் சொல்லிட்டார். அமலேக்கை வானத்தின் கீழாராத படிக்க என்ன பண்ணுமா, நாசம் பண்ண சொல்லிட்டார். அது மாத்திரம் இல்ல, 16ஆம் வசனத்தை வாசிங்க. 16th verse படிங்க sister. 16ஆம் வசனம். அமலேக்கின் கை கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாய் இருந்தபடியால் தலைமுறை தலைமுறை தோறும் அவனுக்கு விரோதமாய் கர்த்தரின் யுத்தம் நடக்கும் என்றார். பாருங்க அன்புக்குரியவர்களே, இங்க ஒரு வார்த்தையை கவனிங்க நீங்க எல்லாருமே. என்ன சொல்றது? அமலேக்குடைய கை கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாக இருந்தபடியால். அமலேக்குடைய கை யாருக்கு விரோதமா இருந்துச்சுங்களா? இஸ்ரேல் மக்களுக்கு எதிராக இல்ல, கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமா இருந்துச்சுன்னா, கர்த்தருடைய சிங்காசனம் என்னங்க அர்த்தம்? கர்த்தருடைய சிங்காசனம் கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு விரோதமா. யாருக்கு விரோதமா? கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு விரோதமாக இருந்தபடினாலே தலைமுறை தலைமுறை தோறும் அவனுக்கு விரோதமாக கர்த்தர் யுத்தம் நடக்கும் அப்படின்னு சொல்ற. அதாவது ஜென்ம விரோதிங்கோ அமலேக்கு. யாருங்க அமலேக்கு? இஸ்ரேலுக்கு என்னங்களா? ஜென்ம விரோதிங்களா? தலைமுறை தலைமுறை என்னங்களா? யுத்தம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டார். பிரியமான சகோதர சரிகளே, ஏன்னாக்கா இஸ்ரவேல் தேவனுடைய ராஜ்யமா இருக்கு, இஸ்ரவேல் தேவனுடைய ராஜ்யம். அதனால இஸ்ரேல் மக்களுக்கு எதிராக இவங்க இந்த இஸ்ரேல் மக்கள் இந்த அமலேக்கு என்ன இருந்தாங்களா? விரோதமாக இருந்தான். அதனால்தான் இஸ்ரேல் மக்கள் இன்னைக்கு கூட அவனுடைய எதிரிகளுக்கெல்லாம் என்ன பேர் வச்சுக்கிறாங்க தெரியுங்களா? அமலேக்கியட்ஸ். அவங்க சுத்திர யார் தான் இருக்கு? இந்த பக்கம் அவங்க சுத்திர யாருங்க? அரபு நாடுகள் எல்லாம் இஸ்ரேலுக்கு எதிரி தான் இல்லைங்களா? அமெரிக்கானால கொஞ்சம் பேர் சமாதானமா இருக்கிறாங்க. ஒரு சில நாடுகள் இந்த ஜோர்டானு, அப்புறம் நம்ம ஈஜிப்டு, அப்புறம் கத்தார் போன்ற சில நாடுகள் மாத்திரம் இஸ்ரேல் மக்களோட கொஞ்சம் சமாதானமா இருக்கு. அந்த சமாதானத்துக்கு காரணம் யாருங்க? அமெரிக்கா தான். அமெரிக்காவுடைய தலையீட்டுனால இஸ்ரேலோட கொஞ்சம் சமாதானமா இருக்கிறாங்க. ஆனா அதிகமான நாடுகள் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா லெபனானு, என்னங்க ஏமனு, அப்புறம் ஈரானு, இவங்கெல்லாம் இஸ்ரேலுடைய டெட் எனிமீஸ். அதுல முக்கியமா யாருங்க? ஈரான். அதனால இஸ்ரேல இந்த பூமியில இல்லாதபடிக்கு அழிக்கணும்னு அவங்க நினைச்சிட்டு இருக்கிறாங்க. யாரு? ஈரான். ஈரான் தான் இஸ்ரேலுடைய டெட் எனிமியா இருக்கிறான் இல்லைங்களா? பாருங்க எவ்வளவு பிடிவாதமா இருக்கிறாங்க பாத்தீங்களா? ஈரானு அவ்வளவு அடி வாங்கினா கூட தோல்வி என்ன பண்ண மாட்டேங்கிறாங்க, ஒத்துக்க இல்லைங்களா? ஈரான் அழிஞ்சா கூட பரவாயில்ல, எங்க யுத்தத்தை மாத்திரம் நாங்க என்ன பண்ண மாட்டோம், நிறுத்த மாட்டோம், தோல்வியும் ஒத்துக்க மாட்டோம். அவ்வளவு பிடிவாதமா நிக்கிறாங்க, பிடிவாதமான ஒரு மக்களா இருக்கிறாங்க. அதனால இஸ்ரேல் மக்கள் இன்னைக்கு அவங்க எதிரிகளுக்கு அவங்க வச்சுக்கிற பேர் என்ன தெரியுங்களா? அமலேக்கு. அமலேக்கு என்ன பண்ணும்? எங்க எதிரிகளை முற்றிலுமா அழிக்கணும்ன்றது அவங்க சொல்லக்கூடிய இந்த வார்த்தை, அமலேக்கியர்கள் என்று சொல்வார்கள். சரி, யார் இந்த அமலேக்கு? யார் இந்த அமலேக்கு? இந்த அமலேக்கியர்கள் யாரு? எங்கிருந்து வந்தாங்க? யாருடைய சந்ததி இவங்க? இஸ்ரேல் மக்கள் யாருடைய சந்ததி? இஸ்ரேல் மக்கள் அப்ரஹாமுடைய சந்ததி.
ஆனால் இந்த அமலேக்கு கூட அபிரகாம்ல இருந்து வந்தவங்க தான். அபிரகாம்ல இருந்து ஈசாக்கு, ஈசாக்குல இருந்து யாக்கோபு, யாக்கோபுல இருந்து வந்த ஒரு வம்சவழி தான் யாரு? இந்த யாருங்க? அமலேக். சொன்னீங்க சிஸ்டரு, யாருங்க? ஏசாவுடைய வம்சவழி தான் இவங்க. யாருடைய வம்சவழி? ஏசாவுடைய வம்சவழி. வாங்க அந்த வசனம் படிக்கலாம். ஆதியாகமம் 36:12 வாசிக்கலாம். ஆதியாகமம் 36:12. யார் இந்த அமலேக்கு? யாருடைய வம்சவழி இது? கவனிக்கிறீங்களா? கவனிங்க. 36:12 படிங்க சிஸ்டர். ஆதியாகமத்துல ஆதியாகமம் 36:12 திம்னால் ஏசாவின் குமாரனாகிய எலிப்பாசுக்கும் மறுமணி அடியாயிருந்து எலிப்பாசுக்கும் அமலேக்கை பெற்றாள். இவர்களே ஏசாவின் மனைவியாக ஆதாளுடைய புத்திரர். புரிஞ்சுங்களா? யாருடைய சந்ததி இப்ப இந்த அமலேக்கு? ஏசாவின் சந்ததி. ஓகேவா? பாருங்க, இப்ப நம்ம என்ன படிச்சோம்? அமலேக்குக்கும் இஸ்ரேலுக்கும் தலைமுறை தோறும் என்னங்களா? யுத்தம் நடக்கும்னு ஆண்டவர் சொல்லிட்டார். ஓகேவா? பாருங்க, இந்த மோதல் இங்க ஆரம்பிக்கல. எங்க? ரெவிதீம்ல ஆரம்பிக்கல. இந்த ரெண்டு பேருக்கு மோதல் யாருக்கு? ஏசாவுக்கும் யாக்கோபுக்கும், ஏசாவின் சந்ததிக்கும் யாக்கோபுடைய சந்ததிக்கும் இந்த மோதல் எங்க ஆரம்பிக்கல? இந்த ரெவிதீம்ல ஆரம்பிச்ச ஒரு மோதல் கிடையாது. எங்க ஆரம்பிச்சிருக்கு? ரெபேக்காவுடைய வயிற்றுல இருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கர்ப்பத்துல ரெண்டு பேரும் என்ன பண்ணிருந்தாங்களா? ஒன்றோடு ஒன்று மோதி கொண்டிருந்தது. படிக்கிறீங்களா வசனம் இல்லைங்களா? ஆதியாகமத்தை வாசிக்கிறோமே. ஒன்றோடு ஒன்று என்னங்களா? மோதல். ரெண்டு பேருக்கும் ஒரு மோதல். என்னங்க மோதல்? ரெண்டு பேருக்கும் என்னங்க மோதல் நடந்துட்டு இருந்துச்சு? எஸ், யார் முதல்ல பிறக்கிறது? ஏசா சொல்றாருல, நான் தான்டா முதல்ல போவேன். யாரு? ஏசா. யாக்கோபு இல்ல, நான் உன்னை விடவே மாட்டேன். ரெண்டு பேருக்கும் அடிக்கடிக்கு மோதல் ஆயினே இருந்துச்சு. இவர் திரும்பினா அவர் வருவார், அவர் திரும்பினா இவர் வந்துட்டே இருப்பார். இப்படிதான் ஆயிடுச்சு இல்லைங்களா? இவர் கையை உயர்த்தினா இவங்க மேற்கொள்வார்கள். இவர் கையா இருக்குன்னா இந்த மாதிரி ரெண்டு பேருக்குள்ளமே ஃபர்ஸ்ட் போன் யார் முதல்ல வருதுன்னு மோதல் நடந்துட்டே இருந்துச்சு. கடைசியில ஏசா என்ன பண்ணிட்டாரு? ஏசா முன்னாடி வந்துட்டாரு. ஆனா யாக்கோபு என்ன செஞ்சாரு? ஏன் காலை பிடிச்சிட்டு வந்தாரு தெரியுங்களா உங்களுக்கு? ஏன் அவர் காலை பிடிச்சிட்டு வந்தாருன்னா, ஏசாவை உன்னை நான் பிறக்கிறதுக்கு விட மாட்டேன் முயற்சி பண்ணி இழுக்க பார்த்தார். மீறி பிறந்துட்டார். என்னட்டாரு? ஏசா மீறி பிறந்துட்டா. அதோட விட்டுட்டாரா யாக்கோபு? யாக்கோபு அதோட வித்துட்டாரா? சரி, நீ இப்ப பிறந்துட்ட, விடு, நான் உன்னை பார்த்துக்கிறேன். அதனால அந்த ஃபர்ஸ்ட் பார்ன்ஷிப், அந்த முதற் பேருக்கான ஆசீர்வாதத்தை ஏசா கிட்ட என்ன பண்ணிட்டாரு? சரியான நேரம் பார்த்து கூலை கொடுத்து வாங்கியாச்சு இல்லைங்களா? சேஷ்ட புத்திர பாகத்தை பாருங்க. யாக்கோபு கிட்ட நம்ம கத்துக்க வேண்டிய ஒரு குணம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, என்னங்க? பிடிவாதம். பிடிச்சா விட மாட்டாரு. எதை தான் பிடிக்குவாரு? காலை பிடிக்குவார். காலை பிடிக்கிறதுல யாக்கோபை மிஞ்சி யாக்கோபை அடிச்சுக்கிறதுக்கு யாருமே கிடையாது. பிடிச்சானா கிரிப்பா பிடிக்குவாரு இல்லைங்களா? பாருங்க, தேவதூதனாலேயே யாக்கோபு கிட்ட என்ன பண்ண முடியல? தப்பிக்க முடியல இல்லைங்களா? என்னை விடு, நான் போறேன், பொழுது விடுது, விடுனா கூட யாக்கோபு என்ன பண்றாரு? முடியவே முடியாது. ஆசீர்வாதி காலை விடுறேன், ஆசீர்வச்சா காலை விடுறேன். பாருங்க, தேவதூதருக்கு நம்மளை விட பலசாலிங்க தானே இல்லைங்களா? தேவதூதருக்கு நம்மளை விட ரொம்ப பலசாலிகளா இருந்திருக்கிறாங்க. ஆனாலும் யாக்கோபுடைய பிடிவாதத்துக்கு முன்னாடி தேவதூதனால என்ன பண்ண முடியல? மேற்கொள்ள முடியல. தோல்வி ஒத்துக்கினார். தேவதூதன் என்ன பண்ணிட்டாரு? தோல்வி ஒத்துக்கினா சொல்லிட்டாரு, இனி உன் பேர் யாக்கோபு என்னப்படாமல் இஸ்ரேல் என்னப்படும். பாரு, இன்னைக்கு கூட அந்த ஜனங்க அப்படித்தாங்க. முரட்டாட்டம் உள்ளவங்க, பிடிவாதம் உள்ளவங்க, வணங்கா கழுத்து உள்ளவங்க இல்லைங்களா? இன்னைக்கு வரைக்கும் அந்த மக்கள் அப்படித்தான் இருக்கிறாங்க, இஸ்ரேல் மக்கள். இது ஆரம்பம் இங்கே கிடையாது, அங்கிருந்து இந்த போர் நடந்து கொண்டே இருக்கு. சரியா? சரி, இந்த வெற்றிக்கு ஒரு அடையாள சின்னம் தான் இந்த பலிபீடம். உங்களுக்கு கிடைச்சவங்க அமலேக்கு முறியடிச்சாங்களா? அந்த வெற்றிக்கான ஒரு அடையாள சின்னமாக தான் இந்த பலிபீடத்தை கட்டி அதற்கு என்ன பேர் வச்சாரு? யெகோவா நிசி. யெகோவா நிசினா கர்த்தர் என் கொடி என்று அர்த்தம். தி லார்ட் இஸ் மை பேனர்.
யெகோவா என் கொடி என்ற அர்த்தத்தை தரக்கூடியதுதான் இந்த யெகோவா நிசி. சரிங்களா அன்புக்குரியவர்களே, இப்ப பாருங்க, இந்த யுத்தம் இங்கே ஸ்டாப் ஆகல. இந்த யுத்தம் எவ்வளவு ரொம்ப தேவனை இது ரொம்ப பாதிச்சிருக்குது, தேவனுடைய மனசை ரொம்ப பாதிச்சிருக்கு. ஏன்னா இஸ்ரேல் மக்களை அவங்க தொட்டது, ஆனா சொல்வார் இல்லைங்களா, உங்களை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். இஸ்ரேல் மக்களை யாராவது தொட்டாங்கன்னா அவங்க யாரை தொடுறாங்களா? தேவனுடைய கண்மணியை தொடுறாங்களா. அந்த அளவுக்கு தேவன் இந்த மக்கள் மேல அன்பும் அக்கறை உள்ளவரா இருக்கிறார். அப்படி என்ன செஞ்சாங்கன்னு தெரியல இந்த மக்கள், இல்லைங்களா? இந்த மக்கள் ஒன்றும் செய்யல. யாருக்காகனா இதெல்லாம் அவருடைய ஃப்ரெண்டுக்காக தான். இந்த இஸ்ரேல் மக்களுக்கு இவ்வளோ அக்கறை, இவ்வளோ அவங்களுக்கு அரவணைப்பு, இவ்வளோ அவங்க மேல வச்சிருக்கிற அன்பு பாசத்துக்கு எல்லாத்துக்குமே காரணம் யாரு? அவங்களுடைய நண்பன், அவருடைய நண்பன் ஒருத்தர் இருக்கிறார். யாருங்க அவரு? ஆபிரகாம், என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததியே. இஸ்ரேல் மக்களை கூப்பிடறாரு ஆண்டவர். எப்படி கூப்பிடுறாரு? யாக்கோபே, எசிரானே, ரொம்ப அன்பா செல்லமா அவங்கள கூப்பிடுறார். என்னன்னு கேட்டாக்கா, இவங்க யாரா? என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததி. ஏசாயால ஒரு வசனம் வாசிக்கலாம் வாங்க. ஏசாயா 41 8ஆம் வசனத்தை படிங்க சிஸ்டர். ஏசாயா 41 8ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஐசா 41 ஏசாயா 41ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். என் தாசனாகிய இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததியே. பாருங்க பிரியமானவர்களே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, இல்லைங்களா? என் தாசனாகிய ஆபிரகாமின், என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததியே. இன்னும் நிறைய இடங்கள்ல இந்த ஜனங்களை ஆண்டவர் பேசும்போது ரொம்ப அன்பாவும் செல்லமாவும் பேசுவார். சரி பிரியமானவர்களே, இப்போ இந்த மக்களை ஆண்டவர் தொட்டது யார் தொட்டாங்க? இந்த அமலேக்கு. அதனால ஆண்டவர் மறுபடியும் மோசே கிட்ட சொல்லி வச்சுட்டு போறாரு. மோசே மறுபடியும் இஸ்ரேல் மக்களுக்கு இந்த விஷயத்த என்ன பண்றாரு? ரிமைண்ட் பண்றார். எந்த விஷயத்த? எந்த விஷயத்துங்க? எல்லாம் போயிட்டீங்களா? இங்க தக்குறீங்களா? வீட்டுக்கு போயிட்டீங்களா? இன்னும் ஆராதனை முடியல, சரிங்களா? எங்கங்க? அமலேக்கை வானத்தின் கீழே இராதபடிக்கு நாசம் பண்ணு ஆண்டவருக்கு சொன்னார் இல்லைங்களா? அந்த வார்த்தைய மோசே மறுபடியும் இஸ்ரேல் மக்களுக்கு நினைவுபடுத்துறார். கர்த்தர் உங்களை இளைப்பாற பண்ணும் போது நீங்க ஃபர்ஸ்ட் செய்ய வேண்டிய வேலை என்ன தெரியுங்களா? இந்த அமலேக்கை தேடி கண்டுபிடிச்சு அவன் என்ன செய்யணும்? அவனை அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டார். படிக்கலாமா? வாங்க படிக்கலாம். 25ஆம் அதிகார உபாகமம் வசனங்கள் 17 இருந்து 18 வரைக்கும் படிங்க. டியூட்ரானமி 25 verse 17 to 18. உபாகமம் 25ஆம் அதிகாரம் 17 சில வசனங்களை வாசிக்கலாம். உபாகமம் 25ஆம் அதிகாரம் படிங்க. 17ஆம் வசனம். எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகிற வழியிலே அமலேக்கு தேவனுக்கு பயப்படாமல் உனக்கு எதிராக வந்து நீ இளைத்து விடாய்த்து இருக்கையில் பின்வருகிற பாளையத்தில் உள்ள பலவினரை எல்லாம் வெட்டினான் என்பதை நினைத்திரு. அப்புறம் 19. உன் தேவனாகிய கர்த்தர் நீ சுதந்திரித்துக் கொள்ள உனக்கு கொடுக்கும் தேசத்தின் சுற்றுப்புறத்தாராகிய உன்னுடைய சத்துருக்களை எல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் விலக்கி உன்னை இளைப்பாற பண்ணும் பொழுது நீ அமலேக்கின் பெயரை வானத்தின் கீழ் இராதபடிக்கு அழிக்க பண்ண கடவாய். இதை மறக்க வேண்டாம், இதை மறக்க வேண்டாம் அப்படின்னு சொல்ற. என்ன செஞ்சாங்களா இந்த மக்கள்? இந்த அமலேக்கு என்ன செஞ்சாங்களா? எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகிற வழியில அமலேக்கு தேவனுக்கு பயப்படாமல் உனக்கு எதிரே வந்து நீ இளைத்து விடாய்த்து இருக்கையில், என்னங்களா ரொம்ப டயர்டா இருக்கிறாங்க. டயர்டா இருக்கிற இந்த சமயத்துல என்ன பண்ணாங்களா? இந்த அமலேக்கு பாளையத்தில் உள்ள பலவீனரை எல்லாம் வெட்டினான். யாரெல்லாம் வீக்கா இருந்தாங்களோ அவங்களெல்லாம் வெட்டி இருக்கிறாங்க. அதுதான் ஆண்டவருக்கு இந்த மக்கள் இந்த அமலேக்கு மேல இந்த அளவுக்கு வெறுப்பு. ஆண்டவருக்கு ஏன் இந்த அமலேக்கு மேல இந்த அளவுக்கு வெறுப்புனா, இஸ்ரேல் மக்களை அவங்க தொட்டதுனால அநேகரை வெட்டினாங்களாம். அதனால ஆண்டவர் சொல்றார், உன்னை இளைப்பாற பண்ணும் போது என்ன செய்ய?
அமலேக்கின் பேரை வானத்தின் கீழே இராதபடிக்கு அழிய பண்ண கடவாய். அப்புறம் இதை மறக்க வேண்டாம் சொல்லிட்டு என்ன பண்ணக்கூடாது? இதை ஏன் மறக்க வேண்டாம் சொல்லிட்டாரு? ஏன் மறக்க வேண்டாம் சொல்றாரு? நீங்க மறக்க வேண்டாம் சொன்னா மறந்துடுவாங்க. எப்பவுமே யாருக்குமே என்ன பண்ணுங்க, மறக்காதீங்கன்னு சொல்லாதீங்க. நம்ம என்ன சொல்றோமோ அது அவங்க அப்படிதான் செய்வோம். மறக்காதீங்கன்னா மறந்துடுவாங்க. என்ன சொல்லலாம் அப்படின்னாக்கா, ஞாபகம் வச்சுக்கோங்க. செய்யாதீங்கன்னா செய்வாங்க. பாசிட்டிவ் வேர்ட்ஸ் நம்ம என்ன பண்ணோம், பயன்படுத்தணும். எங்கேயுமே பாசிட்டிவ் வேர்ட் பயன்படுத்தும் போது அது நாங்க செயல்பாட்டில் வரும். செய்யாதீங்க அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுவாங்க, செய்வாங்க. சரி பிரியமானவர்களை, இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீ இதை மறக்க வேண்டாம்னா அவங்க ஆண்டவர் சொன்ன மாதிரி இந்த மக்கள் என்ன பண்ணிட்டாங்க, மறந்துட்டாங்க. என்ன மறந்துட்டாங்க? அமலேக்கின் பேரை வானத்தின் கீழே இராதபடிக்கு அழியம் பண்ணோம், நாசம் பண்ண அமலேக்கின்ற வம்சத்தை அழிச்சு ஒழிக்க சொன்னாரு. ஆனா இஸ்ரேல் மக்கள் இந்த கானான் தேசத்துல போனாங்க, சத்துருக்கள் எல்லாம் நீக்கப்பட்டு இளைப்பாரி இருந்தாங்க. ஆனால் அமலேக்கு மேல எந்த யுத்தத்தையும் அவங்க தொடுக்கல, அமலேக்கை அழிக்கவும் போலையும். சரிங்களா? சரி, இப்போ ஆண்டவர் இதை அவன் நினைவு கொண்டு வராரு. என்ன பண்றாரு? அவன் நினைவு கொண்டு வராரு. இந்த அமலேக்கை அழிக்க சொல்லி ஒரு நபர்கிட்ட இந்த வேலையை ஒப்படைக்கிறார். பார்க்கலாம் யார சொல்றீங்க? சென்னை பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ் யாரு? வா, வெரி குட். சவுல் கிட்ட ஒப்படைக்கிறார். சவுல் 2 வார் பண்றார், 2 யுத்தத்துக்கு போறார். சவுல் 2 வார் பண்ணிட்டு 2த்துலயும் அபரமா வெற்றி பெற்று வருகிறார். யாரு? சவுல். இப்ப சவுல் கிட்ட தான் இந்த பொறுப்பு ஆண்டவர் ஒப்படைக்கிறார். பாரு என்ன சொல்றார், வாங்க வாசிக்கலாம். எங்க வருதுங்க? 1-2ங்களா? வெரி குட் சிஸ்டர். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்துல இந்த சம்பவத்தை நினைவு கொண்டு வர்றாரு ஆண்டவர். பாருங்க பிரியமான, கவனிக்கிறீங்களா எல்லாருமே? என்ன சொல்றாரு பாருங்க, கவனிங்க. இப்ப ஆண்டவர் சொல்றாரு சில வார்த்தைகளை கவனிங்க. 1ல இருந்து படிங்க சிஸ்டர், ஃபாஸ்டா படிங்க, சத்தமா படிங்க சிஸ்டர். 1 சாமுவேல் 15 மைக் கிட்ட வச்சுக்கோங்க. 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பின்பு சாமுவேல் சவுலை நோக்கி, இஸ்ரவேல் ஆகிய தம்முடைய ஜனங்கள் மேல் உம்மை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுவதற்கு கர்த்தர் என்னை அனுப்பினாரே. இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தைகளின் சத்தத்தை கேளும். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேல் எகிப்திலிருந்து வந்த பொழுது அமலேக் அவர்களுக்கு வழிமறித்த செய்கையை மனதிலே வைத்திருக்கிறேன். பாத்தீங்களா? கவனிச்சீங்களா? இங்க ஒரு வார்த்தை என்ன சொல்றாரு? அமலேக்கு இஸ்ரேல் மக்களுக்கு அவர்களுக்கு வழிமறித்த செய்கையை மனதிலே வைத்திருக்கிறேன். நீங்க ஏதாவது வச்சிருக்கீங்களா? யாராவது உங்களுக்கு தீங்கு செஞ்சவங்களை மனசுல வச்சுக்கிறீங்களா? இல்லைங்களா? இல்லைன்னா நல்லதுதான். சில பேர் வச்சிருப்பாங்களா? அன்னைக்கு அவங்க செஞ்சாங்களே, செஞ்சு 10-15 வருஷம் இருக்கும், இன்னும் இருக்கும், இன்னும் மனசுக்குள்ளவே. பாருங்க ஆண்டவர் எவ்வளவு வருஷம் இது மனசுல வச்சிருந்தாராம். இது ஆண்டவர் பாருங்க பிரியமானல. ஆண்டவருக்கு விரோதமா அவருடைய பிள்ளைகளை யாராவது தொட்டாங்க அப்படின்னா நம்ம மறந்துடலாம். நமக்கு யாராவது தீங்கு செஞ்சாலும் நம்ம மறந்துடலாம். ஆனா யார் மறக்க மாட்டாரு? அவர் நிச்சயமா மறக்க மாட்டார். எவ்வளவு வருஷம் ஆச்சு தெரியுங்களா இந்த சம்பவம்? ரெவிதீம்ல இருந்து ரஃப் கணக்கு போடுங்க. ரெவிதீம்ல இருந்து சவுல் ராஜாவாகிற வரைக்கும் நியாயாதிபதி காலம் எவ்வளவு காலம்? அது எவ்வளவோ காலம். வாசிங்க, 450 வருடங்கள், 450 years ஜட்ஜஸ் பீரியட். யாருல இருந்து? யோசுவால இருந்து கடைசி நியாயாதிபதி யாருங்க? கிரானாலஜி எல்லாம் படிச்சுக்கிறீங்க, இந்த காலக்கணக்கெல்லாம் படிச்சுக்கிறீங்க. 2வது வால்யூம் எல்லாம் படிச்சுக்கிறீங்களா? 2nd வால்யூம் அதுல இருக்குல்ல எல்லாமே. இதெல்லாம் 450 வருடங்கள் நியாயாதிபதி காலங்கள். சரிங்களா? யாருல இருந்து? யோசுவால இருந்து சாமுவேல் கடைசி நியாயாதிபதியாகிய 450 years. அப்புறம் இன்னொரு 46 வருஷங்கள், 5 வருஷம் கானானை பகிர்ந்து கொடுக்கறதுக்கு. அப்புறம் 40 வருஷம் ஒன்னாந்தத்துல அலைஞ்சு தெரிஞ்சாங்க. கிட்டத்தட்ட ஒரு 500 வருஷங்கள் ஒரு ரஃப் கணக்கு. எவ்வளவு வருஷம் ஆயிருக்குது? 500 வருடங்கள் ஆயிருக்கு இந்த சம்பவத்தை நடந்து.
இல்லைங்களா? எப்பனா எத்தனை தலைமுறை ஆயிட்டுக்குது? ஒரு 100 பேர், ஒரு 100 வருஷம் ஒரு தலைமுறைனாக்கா ஒரு 5 தலைமுறைகள் கடந்து போயிருக்குது. கவனிக்கிறீங்களா? ஆண்டவர் இந்த விஷயத்தை என்ன பண்ணல, மறக்கல. பிரியமானவர்களே, ஒருவேளை உங்களுக்கு கூட யாராவது தீங்கு செஞ்சிருந்தாங்க அப்படின்னா நீங்க கவலைப்படாதீங்க, நீங்க பழி வாங்காதீங்க. யாரையும் பழி வாங்குதல் எனக்கு உரியது, நானே பதில் செய்யும். யாரையாவது பழி வாங்கணும்னு பிளான் என்ன இருக்கா இருந்தா ஃபர்ஸ்ட் கேன்சல் பண்ணிடுங்க. நம்ம பழி வாங்கினா கரெக்டா வாங்க மாட்டோம். ஆண்டவர் வாங்கினார்னா சரியா சரிக்கு சரி வாங்கிடுவான். கரெக்டா வட்டியோட சேர்த்து கொடுப்பார். அதனால எதிரிகளுக்கெல்லாம் தண்டனை கிடைக்கணும் அது கூட எதிர்பார்க்காதீங்க. என் எதிரிகளுக்கெல்லாம் நம்மளுக்கு அப்படி சொல்லி கொடுக்கல ஆண்டவர். உங்க சத்துக்களை நீங்க நேசிங்க, உங்களை துன்பப்படுத்துங்க, நன்மை செய்யுங்க. நீங்க தீமையை நன்மையினால வெல்லுங்கள். தீமை என்ன பண்ணுமா? தீமை செய்யறவங்களுக்கு நன்மை செய்யுங்கன்னு தான் நம்ம ஆண்டவர் சொல்லி கொடுத்துக்கிறாரு. அதனால உங்களுக்கு யாராவது தீமை செஞ்சாங்கன்னா கர்த்தர் அவங்கள பழி வாங்கணும்னு எதிர்பார்க்காதீங்க. அது அவருக்கு விட்டது. அவர் பழி வாங்கினா வாங்கட்டும், வாங்காமலும் போட்டோம். அவருக்கு தெரியும் அவருக்கு என்ன பண்ணணும். அவருக்கு தெரியாது. அவர்கிட்ட என்ன பண்ணிடலாம், ஒப்படைச்சிடலாம். ஏன்னா இங்க வசனம் தான் சொல்லுது, இஸ்ரேல் மக்களுக்கு அவங்க செஞ்ச தீமைய இஸ்ரேல் மக்கள் மறந்தாலும் யார் மறக்கல? தேவன் மறக்கல. சரியான நேரத்துல அங்க சவுலை கூப்பிட்டு, நீங்க இந்த அதிகாரம் படிச்சுக்கோங்க, 15 அதிகாரத்துல இல்லைங்களா? பாருங்க, இப்போ சவுல்கிட்ட சொல்லி அனுப்புறாரு, நின்ன செய், அமலுக்கு எல்லாரையும் மடங்கடிக்க சொல்லிட்டார். ஸ்திரீகள், புருஷர்கள், குழந்தைகள், நாங்க யாரையும் உயிரோட வைக்காத, ஆடு மாடுகள் எல்லாவற்றையும், அதாவது சர்வ நாசம் பண்ண சொல்லிட்டார். என்ன சொல்லிட்டாரு? அமலுக்கு உண்டான ஆடு மாடுகளை கூட உயிரோட வைக்காம எல்லாத்தையும் என்ன பண்ணு, சர்வ நாசம் பண்ணிட்டு வா. கம்ப்ளீட் டிஸ்ட்ரக்ஷன் சொல்ற சொல்லி அனுப்புறார். 7ஆம் வருஷத்துல 3ஆம் வருஷத்தை வாசிங்க. 3rd verse படிங்க. 3ஆம் வசனம். இப்பொழுது நீ போய் அமலேக்கை மடங்கடித்து அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து அவன் மேல் இரக்கம் வைக்காமல் புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மாடுகளையும் ஆடுகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொன்று போட கடவாய் என்றார். ஆண்டவர் தெளிவா சொல்றார், குழந்தைங்களை கூட விட்டு வைக்காது. ஏன்னா இன்னைக்கு குழந்தை நாளைக்கு பெரியவங்களா ஆவாங்க, நாளைக்கு உங்களை எதிரியா மாறுவார்கள் இல்லைங்களா? அந்த விரோதம் அவங்களுக்குள்ளவே இருக்கும். யாருக்குள்ள? அதனால ஆண்டவர் சொல்லிட்டார், குழந்தைன்னு கூட பார்க்க. என்ன சொல்லிட்டாரு? ஒரு வார்த்தை சொன்னார் இல்லைங்களா? அவன் மேல் இரக்கம் வைக்காம எல்லாரும் சங்கரிக்க சொல்லிட்டார். சரியா? சரி, சவுல் செய்தாரா? சவுல் செய்தாரு, ஆனா அறகுறையா செய்தார். என்ன செஞ்சாரு? அறகுறைனா பாதி நிறைவேற்றினாரு, பாதி என்ன பண்ணல, நிறைவேற்றல. ராஜாவை உயிரோட பிடிச்சிட்டாரு. யாரு? ராஜாவை உயிரோட பிடிச்சிட்டாரு. ராஜா வெட்டி போட்டுக்கணும், அங்கேயே வெட்டி போட்டு வந்துக்கணும். பிடிச்சதுக்கான காரணம், ராஜா உயிரோட பிடிச்சதுக்கான காரணம் அவருக்கு ஒரு பேருக்கு, புகழுக்கு. இது ரொம்ப சவுல் எதிர்பார்ப்பார். சவுல் நாங்க தன்னுடைய வெற்றி, நான் வெற்றி பெற்று வந்தேன்றதுக்கு நாங்க ஒரு சின்னத்தை அவர் எதிர்பார்க்கிறார். இது முன்னாடி நடந்த யுத்தத்துல கூட சவுல் ஒரு யுத்தத்தை போயிட்டு பண்ணிட்டு வராரு. அதுல அவருக்கு கிடைச்ச வெற்றிக்கு ஒரு ஜெயஸ்தம்பத்தை என்ன பண்ணாரா, அவரு கட்டினார். ஜெயஸ்தம்பம்னா தெரியுங்களா? மோனமெண்ட். அங்க நம்ம கூட மிலிட்டரிங்க அங்க வச்சிருப்பாங்களே, நம்ம இது ரோட்ல சர்க்கிள்ல அந்த பீரங்கி வச்சிருப்பாங்க. கேட்டா இது இந்தியா பாகிஸ்தான் சண்டையில புடிச்சிட்டு வந்தது, கேப்சர் பண்ண ஒரு பீரங்கி. அது நாங்க அங்க வெற்றி பெற்றதுக்கான ஒரு நினைவு சின்னங்கள். அதே மாதிரி வாசிக்கிறோம், அவன் தனக்கு ஒரு ஜெயஸ்தம்பத்தை என்ன பண்ணாராம், அவன் அங்கே கட்டினார் அப்படின்னு சொல்லி சவுலை குறிச்சு இந்த முந்தின அதிகாரங்கள்ல சொல்லப்படுது. அவனுக்கு ஒரு ஜெயஸ்தம்பத்தை கட்டினான். ராஜாவை உயிரோட பிடிச்சதுக்கான என்ன இன்டென்ஷன் இருக்கு? இவருக்கு ஒரு புகழ். பாருங்க, நான் ராஜாவை உயிரோட பிடிச்சிட்டேனே அப்படின்னு சொல்லி. கவனிக்கிறீங்களா? சரி, அடுத்து என்னன்னு செஞ்சார் அப்படின்னு பார்க்கும்போது, ஆடு மாடுகள்ல
முதல் தரமானவைகள் இரண்டாம் தரமானவைகளை அவர் என்ன பண்ணலையா அழித்து போட மனசு. படிச்சுக்கிறீங்களா சம்பவம்லாம்? படிச்ச முதல் படிச்ச அடுத்த நிமிஷமே மறந்து படிச்ச என்ன பிரயோஜனம் இல்லைங்களா? படிச்சு ஒர்க் அவுட் பண்ணணும். நம்ம ஒர்க் அவுட்னா தெரியுங்களா? அதை மெடிடேட் பண்ணும். இப்போ ஒரு அதிகாரம் படிக்கிறீங்கன்னா ரோட்ல போகும்போதெல்லாம் நம்ம இன்னைக்கு என்ன படிச்சோம்? காலைல மண்ணா படிச்சிருப்போம், காலைல 6 மணிக்கு மண்ணா படிச்சிருப்போம், 9 மணிக்கு மண்ணா என்ன பண்ணிருப்போம்? ஆமா, இன்னைக்கு என்ன மண்ணா படிச்சோம்? ஏன்னா இன்னைக்கிற உலகம் ரொம்ப விறுவிறுப்பா இருக்கு இல்லைங்களா? உலகம் காலையில ஆரம்பிச்சுன்னா எப்ப சாயங்காலம் ஆகுதுன்னு தெரிய மாட்டேங்குது. ரொம்ப ஃபாஸ்டா போகுது, பிஸி. நேரம் அவ்வளவுதான், நேரம் 24 மணி நேரம் தான், எக்ஸ்ட்ரா டைம் எல்லாம் கிடையாது. ஆனா பிஸினால நேரங்கள் மணிகள் எப்படினாங்க நிமிடங்களா ஓடுது பாரு. எவ்வளவு சீக்கிரம் ஒரு வாரம் வந்துச்சு இல்லைங்களா? போன வாரத்துடைய நாங்க அங்க இருந்த நினைவுகள் இருக்கு. இப்ப என்ன அடுத்த சண்டைக்கு வந்துட்டுக்கிறோம். ஏன்னா டைம் ரொம்ப வேகமா ஓடிட்டு இருக்கு. இந்த காலகட்டங்கள்ல கர்த்தருடைய வார்த்தைகளை நாம நினைவுல வைக்கிறது ரொம்ப கஷ்டமாட்டி நிறைய பேருக்கு அதான் பிரச்சனையா இருக்குது. இப்ப இருக்கிற பிரச்சனை, படிக்கிறேன் பிரதர், ஆனா மறந்து போத நினைவுல வைக்க முடியல. ஏன் அப்படின்னாக்கா பிரியமானவர்ல இன்னைக்கு நம்ம கையிலேயே ஒரு பெரிய ஒரு சாத்தான் நம்ம கையில இருக்கு. நம்ம கையில இருக்கிற ஒரு செல்போன் நல்லதுதான், அது நம்ம சரியா பயன்படுத்தினா நல்லது இல்லைங்களா? ஆனா இது நம்ம நேரத்தை என்ன பண்ண அதிகமா வீணாக்குது. முக்கியமா இந்த ரீல்ஸ் பாருங்க, சாத்தான் நல்லா தெரியும் ஜனங்களை எப்படி, ஜனங்களுக்கு ஒரு ஹவர் கண்டென்ட் எல்லாம் கொடுத்தா வேலைக்கு ஆகாது. ஒரு ஹவரெல்லாம் அவங்க பாக்குற அளவுக்கு அவங்களுக்கு பொறுமை கிடையாது. நமக்கு எவ்வளவு பாடங்கள் நிறைய பேர் கேட்கறதே கிடையாது. யூடியூப்ல எக்கச்சக்கமா பாடங்கள் பிரதருங்க அப்லோட் பண்ணிட்டே இருக்கிறார். யாரையாவது கேட்டு பாருங்க, ஒரு பாடமா உருப்படியா கேட்டுக்கிறேன் கேட்டா கேட்டு இருக்க மாட்டான். எங்க 1-2 பேர் தான் பயன்படுத்துறாங்க. ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் அப்படி இருக்குது இல்லைங்களா? யூடியூப் போர் அடிச்சா அப்படியே ஃபேஸ்புக் ஜம்ப் அடிக்கலாம். அங்க போனா நம்மளுக்கு பிடிச்சவங்க போட்டோ இருக்குது, பிடிக்காதவங்க போட்டோ இருக்குது. யாரு அதிகமா பாக்குறது? பிடிச்சவங்க போட்டோ பார்ப்பீங்களா, பிடிக்காதவங்க போட்டோ? நம்மளுக்கு பிடிக்காதவங்க போட்டோ தான் அதிகமா பார்க்கும். எங்கெங்கெல்லாம் போயிட்டு வந்துக்கிறாங்க, எங்கெல்லாம் போட்டோ பிடிச்சுக்கிறாங்க, ஓ பாரு அங்க போய்க்கிறாங்க. நம்மளும் அங்க என்ன பண்ணோம், பாரு இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கிறாங்க, நான் அந்த மாதிரி ஒரு இப்படிதான் ஓடிட்டு இருக்கிறீங்க நிறைய பாத்தீங்கன்னா அன்பானவர்களே இல்லைங்களா? இன்னைக்கு கண்டதெல்லாம் வந்துட்டு இன்னைக்கு மீடியால மக்களுடைய நேரத்தை முக்கியமா நம்முடைய அவங்கள விடுங்க, அவங்களுக்கு கணக்கே கிடையாது. நம்ம தான் அக்கௌண்டபிள். நம்முடைய நேரம், நம்முடைய பணம், நம்முடைய பலம், நம்முடைய எல்லாமே நம்ம தேவனுக்கு என்ன பண்ணோம், கணக்கு ஒப்பிக்கணும் இல்லைங்களா? இன்னைக்கு 24 மணி நேரத்தை என்னப்ப பண்ண ஆண்டவர் நம்மள கேட்கும் போது, ஆண்டவரை 24 மணி நேரத்துல நாங்க 8 மணி நேரம் 10 மணி நேரம் நல்லா என்ன பண்ண, நல்லா தூங்கணும் ஆண்டவரே. அப்புறம் 8 மணி நேரம் 10 மணி நேரம் வேலை செஞ்ச ஆண்டவரை 20 மணி நேரம் என்ன ஆயிடுச்சுங்க அவுட்டு. மீதிக்கிற 4 ஹவர் 24ல என்ன 4 ஹவர். சரி 4 மணி நேரத்தை என்ன பண்ண, 4 மணி நேரத்தை 2 மணி நேரம் சாப்பிடுறது, 2 மணி நேரம் போன் பண்ணி யாருக்கிட்டயோ தேவையில்லாதெல்லாம் பேசிட்டு இருந்த ஆண்டவர் டைம். எவ்வளவு நேரம் பைபிள் படிச்சுப்பா அப்படின்னா மண்ணா படிச்ச ஆண்டவர் ஒரு 5 நிமிஷம் மண்ணா படிக்க எவ்வளவு நேரம் ஆச்சுங்க? 5 நிமிஷம் கூட அதிகம் இல்லைங்களா? 5 நிமிஷம் கூட. இதுதான் நம்மளுடைய பலியின் ஜீவியம். என்ன ஜீவியம்? இதாங்க ஆண்டவர், நான் சாக்ரிஃபிஷியல் லைஃப் வந்துட்டு இருக்கிறேன், நான் பலி செலுத்துங்கிறேன் பாருங்க. இந்த டைமை ஏன் சந்தோஷத்துக்காக நான் பயன்படுத்திக்காம உம்முடைய வேலைக்காக செய்யறேன் அப்படின்றது இதுதான் நம்முடைய சாக்ரிஃபிஷியல் லைஃப். நல்லா பண்ணிட்டு இருக்கிறேன் இல்லைங்களா? ஜீவபலியா உங்க சரீரத்தை என்ன பண்ணுங்க, தேவனுக்கு பிரியமான ஜீவபலி பலி கொடுத்துட்டே இருக்கிறோம். துடிக்க துடிக்க பலி என்ன எடுக்குது, அப்படியே நெருப்புல தக தக தகன்னு எரிஞ்சிட்டு இருக்கு. நம்முடைய பலி வைராக்கியம், நம்முடைய வைராக்கியம் ஆண்டவருக்காக நம்ம காட்டுற வைராக்கியம். சரிங்களா? சரி, இப்ப பாருங்க, இப்ப சவுல் என்ன செஞ்சாரு? சவுல் பாருங்க பிரியமானவர்கள், 6ஆம் வசனம் வாசிக்கலாம் பாருங்க. அடுத்த வாடிங்க சிஸ்டர், அதுல 8-9 வசனத்தை வாசனம்.
6ஆம் வசனம் பிரதர். இல்ல 15ஆம் அதிகாரம் 8-9 வசனத்தை படிங்க. 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 8-9. அமலேக்கியரின் ராஜாவாகிய ஆகாய் உயிரோடே பிடித்தான். ஜனங்கள் யாவரையும் பட்டய கரைக்கினாலே சங்காரம் பண்ணினான். சவுலும் ஜனங்களும் ஆகாயையும் ஆடு மாடுகளில் முதல் தரமானவைகளையும் இரண்டாம் தரமானவைகளையும் ஆட்டுக்குட்டிகளையும் நலமான எல்லாவற்றையும் அழித்து போட மனதில்லாமல் தப்ப வைத்து அற்பமானவைகளும் உதவாதவைகளுமான சகல வஸ்துக்களையும் முற்றிலும் அழித்து போட்டான். கவனிச்சுங்களா? என்ன செஞ்சாரா சவுல்? ஆகாக உயிரோட பிடிச்சிட்டார். யார? ஆகாக். இந்த பேரை நோட் பண்ணிக்கோங்க. என்ன பேர் இது? ஆகாக். ஆகாக்னா அமலேக்கு ராஜாவுடைய ஒரு சர்நேம். புரிஞ்சுங்களா? எப்படி பார்வோனுக்கு வரல? பார்வோன்னாக்க என்னங்க? எகிப்து ராஜாவுடைய சர்நேம். அது அவங்க பேர் கிடையாது. அது என்னங்க? அவங்க பேரோட சேர்ந்து வர இல்லைங்களா சர்நேம், அந்த வம்சத்துடைய அந்த குடும்ப பெயர். குடும்ப பெயர் இருக்கு இல்லைங்களா? அந்த ஆகாகுன்றது அமலேக்கின் ராஜாவுக்கு கொடுக்கிற குடும்ப பெயர், சர்நேம். பார்வோன் அப்படின்னு இல்லைங்களா? எகிப்து ராஜாங்கள் எல்லாரும் என்னன்னு சொல்லுவோம்? பார்வோன், பார்வோன். இது இந்த ஆகாகை உயிரோட பிடித்தான். அப்புறம் சவுலும் ஜனங்களும் ஆகாகையும் அப்புறம் ஆடு மாடுகளையும் முதல் தரமானவைகளும் இரண்டாம் தரமானவைகளும் ஆட்டுக்கடாக்களையும் நலமான எல்லாவற்றையும் அழித்து போட மனசு இல்லை. நல்ல கொழு இருக்கு, இத வெட்டி வீணாக்குறதா அப்படின்னு சொல்லி சவுல் என்ன பண்ணாராம்? சவுலும் ஜனங்களும் அதை அழிச்சு போடுறதுக்கு மனசு இல்லை. என்ன பண்ணாங்களா? அதெல்லாம் தப்ப வச்சுட்டு அற்பமானதையும் எல்லாரும் ஒரு பாதி நீங்க சொல்லுங்களேன். அற்பமானது உதவாததை என்ன பண்ணாரா? அததான் அழிச்சு போட்டார். வேலைக்கு வராது இல்லைங்களா? வேலைக்கு வராததுங்களா? அததான் அழிச்சு போட்டார். சவுலுக்கு ஒரு பெரிய சமாதானம். கர்த்தர் சொன்னது என்ன பண்ற? நானு நிறைவேற்றிட்டேன். செல்ஃப் சாட்டிஸ்பாக்சன், சுய திருப்தி அடைஞ்சிட்டு இருக்கிறார். கர்த்தர் சொன்னார் இல்லைங்களா? எல்லாரும் அழிச்சிட்டு வான்னு சொன்னார். எல்லாரும் அழிச்சிட்டு வந்துட்டேன். ஆனா யார வச்சிருக்கிறாரு? முக்கியமானவரை உயிரோட வச்சிருக்கிறாரு, ராஜாவை. அப்புறம் ஆடு மாடுகள் முதல் தரமானவைகளை உயிரோட வச்சிருக்கிறாரு. ஆண்டவருக்கு இந்த சவுல் செஞ்ச இந்த விஷயம் ஆண்டவருக்கு என்ன ஆயிடுச்சு தெரியுங்களா? மனஸ்தாபம் ஆயிடுச்சு. படிக்கலாம், வாசிங்க. 11ஆம் வசனம் படிங்க சிஸ்டர். 11th verse படிங்க. 11ஆம் வசனம். நான் சவுலை ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமா இருந்தது. பாருங்க, சவுலை ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமா இருக்கிறது. என்ன இருக்குதா? ஆண்டவருக்கு இது முன்னாடி எப்பயாவது மனஸ்தாபம் இருக்குதா? நோவாவுடைய நாட்கள்ல அவருக்கு மனசு ரொம்பவும் கஷ்டப்பட்டு இருக்கு. மனுஷனை உண்டாக்கினது கர்த்தருக்கு மனஸ்தாபப்பட்டார். அப்புறம் அது அவருடைய இருதயத்துக்கு व्यसனமா இருந்துச்சு. உங்களுக்கு ஏதாவது ஆயிருக்குதா? ஏன் தான் இவரை கல்யாணம் பண்ணணும், ஏன் தான் இவளை கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எப்பயாவது மனஸ்தாபம் டெய்லி பண்ணுறீங்களா? உங்க சிரிப்பை பார்த்தா அப்படிதான் தெரியுது இல்லைங்களா? ஆனா அப்படி அந்த மாதிரி ஆண்டவருக்கு ஏன் தான் இவனை ஏன் தான் ராஜா வாக்கணும்னு சொல்லி ஆண்டவருக்கு என்னாச்சுங்களா? மனஸ்தாபப்பட்டார் ஆண்டரே. பாருங்க, சாமுவேல் வசனம் கீழே படிச்சீங்கன்னா, சாமுவேல் ரா முழுவதும் கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணி மனம் நொந்து ரா முழுவதும் கர்த்தரை நோக்கி நாங்களா கூப்பிட்டான். மனம் நொந்துச்சு சாமுவேலுக்கு. என்ன பயம் ஆயிடுச்சு? என்ன ஃபீல் ஆயிட்டாரு? நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேன்னா, ராங் பர்சனை அப்பாயிண்ட் பண்ணிட்டேன்னா, தவறானவரை ராஜாவை ஏற்படுத்திட்டோமா அப்படின்னு சொல்லி என்னங்க வருத்தங்கள். பாருங்க, சவுல ராஜாவாக்குனது தேவனுக்கும் சாமுவேலுக்கும் என்னாச்சுங்க? ரொம்ப வருத்தம் ஆயிடுச்சு. சரிங்களா? சரி, பாருங்க, இப்ப சவுலுடைய ஒரு மனநிலை எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கலாம். பாருங்க, சவுலுடைய மனநிலை எப்படி இருந்தது. வராரு, இப்ப சாமுவேல் வராரு. இப்ப சாமுவேல் வந்தவொடனே இவர் சாமுவேலுக்கு எதிர்கொண்டு ஓடுறாரு. பாருங்க, வாசிங்க. 13ஆம் வசனத்தை படிங்க சிஸ்டர். 13ஆம் வசனம். சாமுவேல் சவுலிடத்தில் போனான். சவுல் அவனை நோக்கி, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர், கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றினேன் என்றான். பாத்தீங்களா என்ன சொன்னாரா? கவனிச்சிங்களா?
கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றினேன். நிறைவேற்றினாரா? நிறைவேற்றினாரா? இல்ல, அறகுறையா நிறைவேற்றி இருக்கிறார். பாதி செய்தார், பாதி முழுமையா நிறைவேற்றல. என்ன பண்ணல? கம்ப்ளீட்டா கர்த்தருடைய விருப்பத்தை நிறைவேற்றல. ஆனா மனசுக்குள்ள என்ன இருந்துச்சு அவருக்கு? நான் கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றினேன். செல்ஃப் சாட்டிஸ்பாக்சன் இல்லைங்களா? இது ரொம்ப ஆபத்தான நிலைமை. இது நாங்க இது என்ன நிலை? டேஞ்சரஸ் கண்டிஷன். என்ன டேஞ்சரஸ் கண்டிஷன்னா, நம்மளே நம்ம நினைச்சுக்கிறது நான் கர்த்தருக்கு பிரியமா இருக்கிறேன், நான் செய்யறதெல்லாம் ஆண்டவருக்கு பிரியமா இருக்குது அப்படின்னு சொல்லி நமக்கு நாமே திருப்தி அடைவது, சுய திருப்தி அடைந்து கொள்ளுதல். ஆனா உண்மை நான் கேட்டா அங்க நம்முடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு பிரியம் இல்லாம தான் இருக்கும், ஆண்டவருக்கு மனஸ்தாபமா தான் இருக்கும். ஆனா நமக்கு திருப்தியா இருக்கும். அந்த மாதிரி கண்டிஷன்ல நம்ம அநேகமான பேர் அப்படித்தான் இருப்பாங்க. தங்களுடைய சுய நீதிய, தங்களுடைய சுய திருப்தி அடைந்து கொண்ட நிலையில இருப்பாங்க. நான் கர்த்தருக்கு ரொம்ப வேலை செஞ்சுக்கிறேன் பிரதர், நான் அது பண்ணின்கிறேன், இது பண்ணின்கிறேன் அப்படி என்ன பண்ணிருப்பாங்க? முக்கியமானதை விட்டுட்டு இருப்பாங்க. முக்கியமானது என்னங்க? ஆண்டவருக்காக நான் ஓடி ஊழியம் செய்யறேன், ஆண்டவருக்கு நான் பணம் கொடுக்குறேன், கோடி கோடியா லட்ச லட்சமா ஆண்டோட ஊழியத்துக்காக எல்லாம் கொடுக்குறேன் பிரதர். ஆனா முக்கியமானதை விட்டுட்டு இருப்பாங்க. எனக்கு முக்கியமானது இந்த அதிகாரத்துல சவுல்கிட்ட கேக்குறா, என்னப்பா ஆடுகள் சத்தம் கேக்குது, அது என்ன? அதுக்கு சவுல் சொன்ன உண்மை என்னங்க? பதில் என்னங்க? அது உங்களுடைய தேவனாகிய கர்த்தருக்கு பலி கொடுக்க வந்த. உண்மை அது கிடையாது. இது மேக்கப் பண்றாரு. என்ன பண்றாரு? தன்னுடைய ஆசைகளை மூடி மறைக்கிறார், கர்த்தர் பேரை காட்டுறார். இதுக்குள்ள ஒரு ஆபத்தான நிலை. மேல மேல என்ன பண்றது? கேட்ட ஆண்டவருக்கு செய்யறேன்றது. யாரு செய்யறேன்றது? செய்யறது யாருக்காக? இவருடைய பேர் புகழுக்காக செஞ்சுட்டு இருப்பாரு. ஆனா கேட்டா கர்த்தருக்கு செய்யற அப்படின்னு சொல்லி இங்க காட்டுறாரு. ஆண்டவர் தான் இங்க சொல்றாரு. பலிகளை ஜனங்களுக்காக என்ன சொல்றாரு? கர்த்தருக்கு பலி கொடுக்க கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா உண்மை அது இல்லை. உண்மை என்னங்க? இவருக்கு உண்மை என்னங்க? இதோடைய உண்மை அதை அழிச்சு போடாருக்கு மனசு இல்லை. இந்த மாதிரி நிறைய பேர் பைபிள் இருக்கிறாங்க இல்லைங்க. இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. மனசுக்குள்ள ஒண்ணு வச்சுக்கின்னு வெளியில வேற மாதிரி காட்டிக்குவாங்க. இன்னொருத்தருக்கு அப்படித்தான் சொன்னார் இல்லைங்களா? இன்னொருத்தர் பைபிளை நம்ம வாசிக்கிறோம். ஆண்டோடைய காலத்துல ஒருத்தர் இருந்தாரு, அனனியா சஃபீராலு. அவங்க கூட வெளியில தாங்க சொத்தெல்லாம் வித்த மாதிரி காட்டினாங்க. ஆனா உண்மை என்னங்க? பாதி எடுத்து வச்சு, சரி பாதி எடுத்து வச்சுன்னு உண்மையை சொல்லியிருக்கலாம் இல்லைங்களா? உண்மையை சொல்லியிருந்தா என்ன இருப்பாங்க? அவங்க ரெண்டு பேரும் உயிரிழந்து இருப்பாங்க. பேதர் சொல்லியிருப்பாரு பாருங்க, பேதரு நாங்க இதை ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு வித்தோம், ஒரு 5 லட்ச ரூபாய் எடுத்து டெபாசிட் பண்ணிட்டு இருக்கிறேன், என்னுடைய ஃபியூச்சருக்கு தேவைப்படும் அப்படின்னு சொன்ன எடுத்து வச்சுக்கிறேன் அப்படின்னு உண்மையை சொல்லியிருந்தா பேதரு இல்ல 10 லட்சத்தை கொண்டு வான சொல்லியிருப்பாரு. அப்படியே சொல்லியிருப்பாரு? அந்த மாதிரி எல்லாம் சொல்லியிருக்க வாய்ப்பு இல்லை. சரி, அது அவங்கவுங்க விருப்பத்துக்கு, அவனுடைய விசுவாச அளவு, அது அவங்கவுங்களுக்கு விட்டது. அதனால பேதர் எதுவுமே சொல்லியிருக்க மாட்டாரு. ஆனா இவங்க என்ன செஞ்சாங்க? அதை மறைச்சிட்டு என்னங்களா, இவளுக்கு தான் வித்தோன்னு பொய் சொன்ன. இவங்க சொன்ன பொய் பேதர்கிட்ட இல்ல, தேவன்கிட்ட. பரிசுத்த ஆவிக்கு எதிரான ஒரு பாவம். யூதாஸ் என்ன பண்ணாரு? யூதாஸ்க்கு தரித்திரன் மேல ரொம்ப பாவம் இருக்கும். ஏழைங்களை கண்டா அவர் அப்படியே மனது உருகிடுவார். போய் யாரு? யூதாஸ் என்ன பண்றாரு? மரியாள் அந்த தைலத்தை எடுத்து ஆண்டவருடைய பாதத்துல பூசினா இவருக்கு டென்ஷன் ஆகுது. இவர் சொல்ற, இந்த பணத்தை வித்து தரித்திரம் கொடுத்துருக்கலாமே. ஆனா இவருக்கு தரித்திரம் மேல அக்கறை இருந்துச்சா? அதான் யோவான் சொல்லிட்டார், வெளிப்படையா சொல்லிட்டார், இவனுக்கு தரித்திரம் மேல அக்கறை கொண்டு இவன் சொல்லல, இவன் பணப்பைய சுமக்கிறதுனாலையும் பண ஆசை பிடிச்சவனால. ஆனா வெளியில என்ன காட்டிக்கிறது? தன்னை ரொம்ப இரக்கம் உள்ளவங்களும் தரித்திரம் மேல அக்கறை உள்ளவர்களா தன்னை காட்டிக் கொள்வது. ஆனா உள்ளான மனசுக்குள்ள என்ன இருக்கு? பணத்து மேல மோகம். நாங்க இது மோகம், பண மோகம், பணத்து மேல மோகம். அதுக்காக தான் ஆண்டவரே காட்டி கொடுத்தார். அந்த மாதிரி நிலம் தான் இந்த சவுல். இவங்களெல்லாம் பிரியமானவர்களே, இதெல்லாம் வச்சுக்கின்னு ஆண்டவரை பின்பற்ற
முடியாது. ஆண்டவர் சொன்னது முழுமையா நிறைவேற்ற முடியாது. இதெல்லாம் நமக்குள்ள வச்சுக்கின்னு பண ஆசை, அப்புறம் பேரு புகழ், இதெல்லாம் மனதுக்குள்ள நிறைச்சு வச்சுக்கின்னு மேல மாத்திரம் ஆண்டவரை காட்டிக்கின்னு ஆண்டவரை பிரியப்படுத்த முடியாது. முழுமையாக அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியணும். அதான் ஆண்டவர் சொல்றார் 22ல, பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் இனத்தை பார்க்கிலும் அவருக்கு செவி கொடுத்தல் தான் உத்தமம். தேவன் எதிர்பார்க்கிறது உங்க பலிகள் அல்ல, உங்களுடைய கீழ்ப்படிதல் தான் எதிர்பார்க்கிறார். தேவன் எதிர்பார்க்கிறது அவருடைய வார்த்தைகளை உட்கார்ந்து என்ன பண்ணுங்க, கேளுங்க. நிறைய பேருக்கு கேட்கறதுக்கு என்ன இல்லை, நேரம் இல்லை. நிறைய பேர் சொல்றது, ஏன் பிரதர் மீட்டிங் வரல, நோ டைம் இல்லைங்களா? பாருங்க, இன்னைக்காவது கொஞ்சம் பேர் வந்துக்கிறீங்க. எல்லா சபையிலும் நடக்கிறது தான் இது. வீக் மீட்டிங்ஸ், வார கூடுகை இல்லை. எத்தனை பேர் வராங்கன்னு பாத்தீங்கன்னா 1 2 3 4 எவ்வளோங்க, ஒரு 4 பேர் வர்றது ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு. இன்னைக்கு ஆன்லைன் வேற வந்துச்சா, என்னதுங்க, வீட்டுல இருந்து பார்த்துக்கலாம். ஆன் பண்ணி வச்சுட்டு பெட்டு மேல நல்லா கால் மேல காலை போட்டுக்கின்னு அப்படி இங்க வந்து அப்படி கேட்க முடியுமா? நிறைய பேர் ஆன் பண்ணி வச்சுட்டு என்ன பண்றது, சில பேர் ஆன் பண்ணி வச்சு தூங்கிட்டு இருப்பாங்க. நாங்க கூப்பிடுவோம், பிரதர் ஜெபம் பண்ணுங்க, பிரதர் பிரதர் ஜெபம் பண்ணுங்க. ஒரு பிரதர் தட்டுப்படி ஏஞ்சி வந்து தூக்கத்துல ஜெபம் பண்ணாது, அந்த வாய்தார காட்டி குத்துறோம், நல்லா தூங்கிட்டு. பிரியமானவர்களே, முடியாத பட்சத்துல என்ன பண்ணலாம், நீங்க ஆன்லைன்ல கேட்கலாம். எங்க முடியவே முடியாது பிரதர், அப்படின்னா ஓகே, எக்ஸ்கியூஸ் இருக்கு. ஆனால் முடியுது, பக்கத்து ரோட்ல தான் நான் வீட்டுல இருக்கிறேன், வேலை முடிச்சு வந்தாச்சு. ஆனா என்ன பண்றதுல வருது விருப்பம் இல்லை. பெரிய நிறைய பேர் அப்படித்தான் இருக்கிறாங்க. ஆனா கான்சிக்ரேட்டட் யாருங்க அங்கெல்லாம், பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ். ஆனா தங்களை ஜீவபலியா ஒப்பு குத்துக்கிறேன்னு வாயால மாத்திரம் சொல்லக்கூடியவங்களா இருப்பாங்க. செயல்கள்ல நம்ம எப்படி இருக்கிறோம், நீங்களே நம்மள யோசித்து பார்க்கணும் அன்புக்குரியவர்களே, இல்லைங்களா? நேரம் நம்மளுக்கு கிடைச்சி கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருந்து கூட நம்ம செய்யாமல் போனால் நம்ம இப்படிப்பட்டவங்கள தான் ஆரகுறையா நாங்க முதல் தரமானது 2ஆம் தரமானதெல்லாம் வச்சுக்கின்னு உதவாதது பலி கொடுக்கறது. உதவாத வெட்டி போட்டார் அப்படின்னா என்னங்க, டைம் கிடைச்சா என்னங்க வர பிரதர், ஃப்ரீயா இருந்தா வர, அதோட வந்து கொஞ்ச நேரம் உட்காருவேன், கொஞ்ச நேரம் வெளியே போவேன். அப்புறம் இன்னும் நீங்க கொஞ்சம் டல்லா இருந்துச்சு அப்படின்னாக்கா பாதியில எழுந்துச்சு வீட்டுக்கு போயிடுவாங்க. நிறைய பேர் முழுமையான கன்வென்ஷன் என்ன பண்ண மாட்டாங்க, அட்டென்ட் பண்ண மாட்டாங்க. 50% ஆஃப்டர் லஞ்ச் என்னங்க நிறைய பேர் காணாம. அன்புக்குரியவர்களே, இதுதான் ஆண்டவருக்கு பிரியமானது. வலி அல்ல, கீழ்ப்படிதலும் அட வார்த்தைகளுக்கு என்ன பண்ணும், செவி கொடுக்கணும். எப்படி கொடுக்கணும், தீவிரமா இருக்கணும், கேட்கறதுல. யாக்கோபு சொல்றா இல்லைங்களா, கோபிக்கிறதுக்கு தாமதமாயும் பேசுறதுக்கு பொறுமையாயும் கேட்கறதுக்கு எவ்வளவு தீவிரம் பாருங்க, இல்லைங்களா? சில பேர் நம்ம சப்ஜெக்ட் ஆரம்பிச்சாலே உடனே கோட்டாவி, நிறைய பேர் அப்படித்தான். அப்புறம் சில பேர் பார்த்தீங்கன்னா கொரட்டை விட ஆரம்பிச்சிருவாங்க. தெரியுங்களா உங்களுக்கு? சில சகோதரர்கள் எந்த அளவுக்கு இருக்கிறாங்கனாக்கா, வீட்டில் தூங்க மாட்டாங்க. கேட்டா வீட்டில் தூக்கம் வர மாட்டேங்குது, சபையில வந்தாதான் நல்ல தூக்கம் வருது. அது எப்படித்தான் வருது தெரியல. எப்படி வருது தெரியுங்களா? வேற ஒண்ணு இல்லை, நம்ம ஃப்ரெண்டுக்கிறார் இல்லைங்களா, கொஞ்சம் கனநித்ராவிய அனுப்பி விடுறாரு. நம்ம தீவிரம் காட்டலன்னா, கர்த்தருடைய வார்த்தையை கேட்கறதுக்கு நம்ம தீவிரம் காட்டல, என்ன பேச வர்றாரு ஆண்டவர், என்ன பேச போறாருன்ட்டு நீங்க அலர்ட்டா அந்த தீவிரமாக இல்லை அப்படின்னாக்கா, நம்ம சத்ரு நம்மள தாலாட்டு பாடி
நல்லா தட்டுவா இல்லைங்களா குழந்தை தூங்கலன்னாக்கா, அந்த மாதிரி தாலாட்டு பாடி தூங்க வச்சிருவாரு இல்லைங்களா. ஸ்டார்டிங் கேட்பாங்க, எண்டிங் கேட்பாங்க, சென்ட்ரு அந்த மாதிரிதான் அநேகருடைய நிலைமை. இப்படிதான் நம்ம காணப்படுகிறோம். அன்புக்குரிய சகோதர சரிகளை, அப்படி அல்ல. நம்ம என்ன செய்யணும்? தீவிரம் கேட்கறதுல தீவிரம் தான் தூக்கம் வராதுங்க. அன்புக்கு ஒருவேளை நீங்க டயர்டா இருந்தா வர்றதுக்கு வாய்ப்புங்க இருக்கு. இல்ல நைட் ஷிஃப்ட் பண்ணிட்டு வந்தேன் அதனால தூக்கம் வந்துச்சுன்னா அது ஓகே. ஆனா வீட்டுல நல்லா தூங்கி எழுந்து வந்து இங்கே தூங்குறீங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? தீவிரம் இல்ல. ஆண்டோட வார்த்தையை கேட்கறது இல்லைன்னா இல்ல, ஒரு தீவிரம் இல்லை. அதுதான் ரீசனை கண்டி வேற எதுவுமே ரீசன் கேட்க. அதங்க சொல்றாரு, அவருடைய வார்த்தைகளுக்கு நீங்க என்ன பண்ணும்? செவி கொடுத்தது தான் உத்தமம். அப்படி இதை நம்ம செய்யாம போனோம் அப்படின்னா பிரியமானவர்களே, என்னென்ன பாவங்களுக்கெல்லாம் இது சரி நிகரா இருக்குனாக்கா 23 படிச்சுங்க சார், 23 படிங்க. 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். இரண்டகம் பண்ணுதல் பில்லிய சூனிய பாவத்திற்கு முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிர ஆராதனைக்கும் சரியா இருக்கிறது. நீர் கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடியினாலே அவர் உம்மை ராஜாவா இராதபடிக்கு புறக்கணித்து தள்ளினார் என்றான். இந்த பாவங்கள் எதற்கு சமமா இருக்கு தெரியுங்களா? நீங்க ஆண்டோட வார்த்தை கேட்காம அசட்டை பண்றதும், அப்புறம் அவருடைய வார்த்தைகளுக்கு நம்ம கீழ்ப்படியாமல் போவது என்னென்ன பாவத்துக்கு சரி சமமா இருக்கு தெரியுங்களா? ரெண்டகம் பண்ணுதல். என்னங்க ரெண்டகம் பண்ணுதல்? பிரியமானவர், ரெண்டகம்னா ஒரு குடும்பத்தை ரெண்டாக்கிறது. ஓகே. அப்புறம் என்னங்க? பில்லி சூன்யம். பில்லி சூன்யம் வைக்கிறீங்களா? பில்லி சூன்யம் வச்சுக்கிறீங்களா? ஆண்டோட வார்த்தை கீழ்படினாக்கா நம்ம என்ன பண்ணிக்கிறோமா? பில்லி சூன்யம். பில்லி சூன்யம் தெரியுங்களா? அவருக்கு கை வரக்கூடாது, அவனுக்கு கால் வரக்கூடாது. யார்கிட்ட போறது? மந்திரவாதி கிட்ட போயிட்டு அவனுக்கு என்ன பண்ணக்கூடாது? எதிரிக்கு கால் வராம பண்ணிட்டுங்க அப்படின்ட்டு. அதனாங்க யார சூன்யம் வச்சுக்கிறாங்க பிரதர், எனக்கு முடி சூன்யம் வச்சுக்கிறாங்க. நிறைய பேர் மந்திரம் தான் பயப்படுறாங்க. யாருங்க? பைபிள் ஸ்டூடெண்ட்ஸு. மந்திரனா பயம். எங்கேயாவது முட்டை கிட்ட உடைச்சிட்டு இருந்தாங்கன்னு வைங்களேன், அப்படியே ஒதுங்கி போறது. ஆண்டோட பிள்ளைங்களுக்கு மந்திரம் எல்லாம் பலிக்குமா? அதான் சொல்லிட்டேன்ல, யாக்கோபுக்கு விரோதமா மந்திரம் இல்லை, இஸ்ரேலுக்கு விரோதமான குறி சொல். நம்ம உண்மை ஆண்டருக்கு உண்மையாக இருந்தா நமக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சில பேர் பூனை குறுக்க போனாலே ஸ்டாப் பண்ணிடுவாங்க. பூனை குறுக்க போயிடுச்சு, ஒரு 3 பேர் போட்டோம். என்னங்க அந்த 3 பேருக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, என்னைக்குதான் அவன் என்ன பாருங்க எப்படி இருக்குது. அதனால 3 பேர் போற வரைக்கும் என்ன பண்ணுவாங்க? வெயிட் பண்ணும். இதெல்லாம் மூட நம்பிக்கைகள் இல்லைங்களா? இதெல்லாம் அந்நியர்கள் நம்புறாங்க. ஆனா நம்ம இவைகள்லாம் செய்யறோமா? எப்ப செய்யறோம்? எப்போ ஆண்டோடைய வார்த்தையை நம்ம செவி கொடுக்காம போறோமோ, எப்போ அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல் போகிறோமோ, அப்போதெல்லாம் நம்ம பில்லி சூன்யம் பண்ணுகிறோம், விக்கிரக ஆராதனை செய்கிறோம். அதங்க சொல்றாரு. என்ன சொல்றாரு? ரெண்டகம் பண்ணுதல் பில்லி சூன்ய பாவத்திற்கும் முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் சரியா இருக்கிறது. அதனால நீ கர்த்தரை புறக்கணித்த, அவருடைய வார்த்தை நீ புறக்கணித்தபடினால் அவரும் உம்மை ராஜாவா இராதபடிக்கு புறக்கணி. ஆண்டவர் சொல்றாரு, என்ன கனம் பண்ணுகிற நான் கனம் பண்ணுவேன். என்ன கனவீனம் பண்ணீங்கன்னா நானும் உங்களை கனவீனம் பண்ணுவேன். பதிலுக்கு பதில் தான். நம்ம ஆண்டவர் ஆனர் பண்ணணும், அவர் நம்மள ஆனர் பண்ணுவாரு. நம்ம அவரை டிஸ்ஆனர் பண்ணீங்கன்னா அவரும் நம்மள டிஸ்ஆனர் பண்ணுவாரு இல்லைங்களா? பாருங்க, இந்த ஒரு சின்ன ஆசைக்காக, ஆடு மாடுகள் மேல வச்ச ஆசைக்காக சவுல் என்ன எழுதுறாரு? ராஜபாரம் எழுந்தா கூட பரவாயில்ல, அன்புக்குரியவர்களை போனா போட்டோம், ராஜாவா இல்லைன்னா கூட பரவாயில்ல, பரிசுத்தாவியை எழுந்துட்டாரு. இதான் ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? ஆண்டவரோடு கூட இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப், அவரோடு கூட இருக்கக்கூடிய அந்த உறவு என்னாச்சுங்க? துண்டிக்கப்பட்டுச்சு. பரிசுத்தாவி எடுத்துட்டார் ஆண்டவர். பிரியமானவர்களே, பரிசுத்தாவி போனா நம்மளுக்கு ரொம்ப ஆபத்து தெரியுங்களா? பரிசுத்தாவி நம்மளை விட்டு போயிடுச்சு அப்படின்னாக்கா அடுத்து யார் வரும்?
அசுத்தாவி வரும், 1 வராது, 7 வரும். ஒருத்தர் போய் கூட்டின்னு வருவார், போயிட்டு வாங்க இந்த வீடு ரொம்ப நல்லா சுத்தமா ஜோடிச்சு வச்சுக்கிறாங்க, வாங்க போய் நல்லா குடியிருக்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லி அவர் போய் கூட்டு வருவாரு. எப்படி இருக்க நிலைமை? முன்னிலைமையிலும் பின்னிலைமை அதிக கேடுள்ளதாக இருக்கும். அன்புக்குரிய அந்த நிலைக்கு நம்ம ஆளாயிடுவோம். அதுக்கு தான் ரொம்ப ஆபத்து. அதுதான் தாவீது பாவம் பண்ணும்போது ஒரு ஜெபம் பண்ணார் தெரியுங்களா? உங்களுடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளாதீங்க, உமது ஆவி என்னை விட்டு எடுத்துக்காதீங்க, என்ன அடிங்க, என்ன தண்டிக்கலாம், ஆனா என்ன பண்ணாதீங்க, எந்த காரணத்துக்கும் உங்களுடைய சமூகத்தை விட்டு என்ன தள்ளிடாதீங்க, உமது ஆவி என்னை விட்டு எடுத்துக்காதீங்க. ஏன்னா தெரியும் தாவீதுக்கு கர்த்தருடைய ஆவி எடுத்தா என்ன நிலைமை. பார்த்தாரு இல்லைங்க சவுலுடைய வாழ்க்கைய, சவுளுடைய வாழ்க்கைய பார்த்தாரு இல்லைங்களா? எப்படி இருந்தார் வாழ்க்கையோட வாழ்க்கை என்ன ஆயிடுச்சுங்க பாத்தீங்களா? அவருடைய வாழ்க்கை கர்த்தர் பேசுத நிறுத்திட்டாரு. எங்க ஓடுறாரு? அஞ்சனம் பாக்குற ஸ்திரீ கிட்ட ஓடுறாரு. குறி சொல்ற பொம்பளை ஒரு ஸ்திரீ கிட்ட போயிட்டு சாமல வர சொல்லி பேசுறதுக்கு முயற்சி பண்றாரு. பிரியமான கடைசியில நாங்க தற்கொலை பண்ணி சாகலாம்பா, வாழ்க்கை என்ன ஆயிடுச்சு, ஈட்டிய நட்டு அது மேல விழுந்து சாகலாம். சாவுறாரு. செத்தாரா? சாவரல. பிரியமான கர்த்தரை விட்டு போயிட்டு நம்ம வாழ்க்கையை முடிச்சுக்கலாம் அப்படின்னு நீங்க ஏதாவது பிளான் பண்ணீங்கன்னா கூட நம்ம வாழ்க்கை என்னாவது முடியாது. பாதி உயிர் போச்சு, பாதி உயிர் போல. சவுலுக்கு ரொம்ப நோவாயிடுச்சு. சொல்லிட்டாரு, என்ன சொல்றாருங்க, ஆயுததாரியை வெட்ட சொல்றாரு. ஆயுததாரி வெட்டத்துக்கு பயந்து அவனை வெட்டிக்கின்னு அவனும் செத்துட்டான். அடுத்து பாருங்க, கவனிங்க, இந்த பாயிண்ட் ரொம்ப கவனிங்க, முக்கியமான விஷயம். சவுல் யார் கையால செத்தாரு தெரியுங்களா? எங்கெங்க ஓடுறீங்க? அப்சலோமா பருகல. அப்போ தாவீது தான். அது யோவாப் அப்சலோமை கொன்றாரு, அது வேற கதை. இப்ப சொல்லுங்க, யார் கையால செத்தாரு தெரியுங்களா? எஸ், எந்த அமலேக்கு சாவடிக்காம இந்த சவுல் உயிரோட விட்டாரோ அந்த அமலேக்கு கையாலேயே அவர் செத்தார். இல்லைங்களா? உயிர் போல, பாதி உயிர் போச்சு. கவனிங்க, பாதி உயிர்ல துடிச்சுன்னுக்கிறாரு இல்லைங்களா? அப்ப அந்த பக்கம் ஒரு வாலிபன் வராரு. அந்த வாலிபனை பார்த்து சொல்றாரு, எனக்கு ரொம்ப வேதனையா இருக்குது, என் உயிர் போகாம ரொம்ப வேதனையா இருக்கு, என்ன பண்ணு, என்ன சாவடிச்சுடுன்றார். பாருங்க பிரியமானவர்களே, அவனை அப்ப அந்த வாலிபன் அவரை சாவடிச்சுட்டான். தாவீது கிட்ட போய் இந்த செய்தியை சொல்றான். அவன் தாவீது சொன்னா தாவீது ஏதாவது ரிவார்டு கொடுப்பாரு நினைச்சா, ஏதாவது பரிசு கொடுப்பாரு. ஏன்னா அவன் நினைச்சான் தாவீதுக்கு சவுலு எதிரி நினைச்சா. இல்லைங்களா? தாவீது அவரை எதிரியாவே பார்க்கலங்க. இவர் அவரை பார்த்தாலும் அவர் இவர் எதிரியா பார்க்கல. பாருங்க தாவீது கிட்ட இருக்கிற அந்த குணம். சரி, இவ போய் தாவீதுல செய்தியை சொல்றான். அவரை கொண்டது யார் அப்படின்னு பார்க்கும்போது பிரியமானவர்களே, அவ யாரும் இல்ல, அமலேக்கியன். இதை சொல்றாரு 2 சாமுவேல்ல பாருங்க. அந்த பேர் அங்க குறிப்பிட்டு சொல்ற பாரு. அமலேக்கு எங்கெல்லாம் லிங்க் வராங்க. எங்க ஸ்டார்ட் ஆச்சு? ரெவிதீம்ல ஸ்டார்ட் ஆன அந்த யுத்தம் இல்லைங்களா, தொடர்ந்துட்டு இருக்கு. பாருங்க, வாசிக்கலாம். இப்போ 2 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்துல 8ஆம் வசனத்தை வாசிங்க. அமலேக்கை கொன்றவன் யாருன்னு சொல்லப்படும். நீ விவரம் நீங்க படிச்சுக்கங்க அந்த அதிகாரத்தை. 2 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அப்பொழுது அவர், நீ யார் என்று என்னை கேட்டார். நான் அமலேக்கியன் என்று சொன்னேன். பாருங்க, யார் அப்படின்னு கேட்டதுக்கு அவன் என்ன சொன்னாங்களா? நான் அமலேக்கியன். பாருங்க, உங்களை யாராவது நம்ம கேட்ட, நீங்க யாருன்னு கேட்ட, நீங்க என்ன சொல்வீங்க? உங்க பேரை தான் சொல்வீங்க. என் பேரு இது அப்படின்னு சொல்லுவோம். ஆனா இவன் என்ன சொன்னா? நீ யாருன்னு கேட்டா தன்னுடைய ஜாதி இனத்தின் பேரை சொல்றான், நான் அமலேக்கியன். புரிஞ்சுங்களா? இந்த வேலையை தான் சொல்லி குத்தாம் பண்ணார். இந்த வேலையை தான் செய்ய சொன்னார், அமலேக்கை கொண்டு போட்டு வா அப்படின்னு சொல்லி. பாருங்க பிரியமானவர்களே, அதான் பாருங்க, நம்ம எதிரிகளை நாம் கொல்லாமல் விட்டால் நம்ம எதிரிகள் நம்ம கொன்று போடுவார். சரிங்களா? சரி, இந்த வார் இங்கே ஸ்டாப் ஆயிடுச்சுங்களா? பைபிள்ல இல்லங்க, இன்னொரு இடத்துல தொடருது மறுபடியும். காமா, ஃபுல் ஸ்டாப் ஆகல, காமா போட்டு இன்னும் கொஞ்ச நாள் விட்டுட்டு அதுக்கப்புறம் திரும்பி எழுப்புறான் அதே எதிரி.
யாரு? அமலேக்கன். பார்க்கலாம், யாரு சொல்றீங்க? யாராவது நல்லா கூர்ந்து படிச்சீங்கன்னா, பைபிளை படிச்சிருந்தா நீங்க சொல்லிடுவீங்க. இதே மாதிரி அமலேக்கு எழும்புறான். யாருக்கு விரோதமா? இஸ்ரேலுக்கு விரோதமா. அதாவது அவன் ஆசை என்னன்னாக்கா, பாரு இந்த அமலேக்கு எவ்வளவு இஸ்ரேல் மக்கள் மேல வெறுப்பு அப்படின்னாக்கா, அந்த பகை என்னங்க, அந்த பகைனாக்கா ஒரே நாள்ல எல்லா யூதர்களும் என்ன பண்ண, உலகத்துல இருக்கிற எல்லா யூதர்களையும் அழிக்கணும். ஆமான் யாருங்க? ஆமான் அமலேக்கன். வெரி குட். எங்க இருக்குது? எந்த புக்ல இருக்கு? எஸ்தர் புக் கூடிய அதுதாங்க ஒரு விசேஷம் இல்லைங்களா? எஸ்தர் புக் படிச்சு பாருங்க. எஸ்தர் புக்ல இந்த ஆமான் எழும்புறான் பாருங்க. பதவி உயர்லாம் கிடைக்குது, உயர்றான். ராஜா அவனை உயர்த்தி வைக்கிறாரு. நான் ஷார்ட்டா சொல்லிடுறேன், நீங்க வீட்டுல படிச்சுக்க. டைம் நமக்கு கம்மி ஆயிடுது. டைம் ஆல்ரெடி நிறைய ஆயிடுச்சு. சரிங்களா? நீங்க வீட்டுல போய் இந்த படிக்கணும். இன்னைக்கு இந்த புக்கு படிப்பீங்களா, படிக்க மாட்டீங்களா? படிப்போம். டைம் இருந்தா யாரோ சொல்றது அப்படிதான் இருந்துச்சு. படிக்கிறேன் பிரதர் அப்படின்னாக்கா, படிப்போம் பிரதர்னாக்கா. அன்பானவர்களே, நீங்க படி. எவ்வளவு சாப்டர் இருக்குதுங்க? கரெக்டா? கேட்டீங்களா? 13 அதிகாரம். ஷார்ட் என்னங்க, எல்லாம் சின்ன சின்ன அதிகாரம் தான், பெருசா நினைச்சுக்காதீங்க. ஐயோ 13 அதிகாரம் ஆண்டு 10. ஐயோ 10 அதிகாரங்களா? ஓகே ஓகே, மன்னிச்சுக்கோங்க. 10 அதிகாரங்கள். எல்லாம் எப்படி இருக்கு? ரொம்ப பெரிய பெரிய அதிகாரமா? எல்லாம் சின்ன சின்ன அதிகாரங்கள் இல்லைங்களா? பிரியமானவர்களே, நீங்க போய் நீங்க என்ன பண்ணுங்க, அதை ஃபுல்லா படிங்க. அதுல முக்கியமாக இந்த மேட்டர் தான் அங்க எழுதப்பட்டிருக்கு. என்ன மேட்டருங்க? ஆமா, ஆமானுடைய அமலேக்கியன். ஆமான் ஒரு அமலேக்கியன். அங்கதான் அவன் ஆகாகுன்னு சொல்லப்படும். பாருங்க, அவனுக்கு பதவி உயர் கிடைக்குது. எல்லாரும் அவனை வணங்க சொல்லி ராஜா உத்தரவு போடுறாரு. மொர்தெகாய் என்ன செய்யறதில்ல, வணங்குறதில்ல. எஸ்தருடைய சித்தப்பா. ஓகேவா? இவன் வணங்காதது இவனுக்கு ரொம்ப எரிச்சல் ஆயிடுது. என்னடா எல்லாரும் என்ன வணங்குறாங்க, இவன் மாத்திரம் என்ன வணங்க மாட்டேங்கிறானேன்னு சொல்லிட்டு ஒரு நாள் விசாரிச்சு பார்த்தா அப்பதான் விஷயம் தெரியுது. மொர்தெகாய் ஏன் இவனை வணங்கல? ஏன்னா இவன் யூதன், இவன் அமலேக்கியன். அதனால யூதர்கள் அமலேக்கு என்ன பண்ண மாட்டாங்க, பணிய மாட்டார்கள். பாருங்க, ஒரு வைராக்கியமான யூதன் இவர். ஆக்சுவலி பார்த்தாங்களா, வேற யூதரனா வணங்கிடுவாங்க இல்லைங்களா? ஆனா இவர் ஆர்த்தடாக்ஸ், ரொம்ப வைராக்கியமான யூதனா இருந்ததுனாலதான் நீ யாராயிரு, நான் என்ன பண்ண மாட்டேன், உனக்கு வணங்க மாட்டேன். அதான் என்ன பண்ண பிளான் பண்ண, மொர்தெகாய மாத்திரம் இல்ல, மொர்தெகாயுடைய வம்சத்தையே அழிக்கணும். சக்சஸ்ஃபுல்லா போயிருக்கு இவன் பிளான். ராஜா ஆர்டர் பண்ணியாச்சு, மோதிரத்தை கழட்டி குத்தாச்சு, இஷ்டத்துக்கு என்னன்னா பண்ணிக்கோ. லெட்டர் எழுதியா, சீட்டு போட்டான், குலுக்கி சீட்டு போட்டான். ஆதார் மாதம் 13ஆம் தேதி சீட்டு விழுந்துச்சு. அன்னைக்கு எல்லா யூதர்களையும் என்ன பண்ணு, உலகத்துக்கிற எல்லா யூதர்களையும் கொலை செய்யுங்க, சாகடிங்கன்னு சொல்லி லெட்டர் எல்லாத்தையும் போயிடுச்சு. மொர்தெகாய் உபவாசம் பண்ணி அழுகிறாரு. எஸ்தர்ட்ட சொல்லி அனுப்புறார், ராஜா கிட்ட போய் என்ன பண்ணு, இந்த விஷயத்தை குறித்து பேசு. எஸ்தர் தயங்குறாங்க. ஏன்னா ராஜாவோட உத்தரவு இல்லாம என்ன பண்ண முடியாது, ராஜா கிட்ட போக முடியாது. போனா ராஜாக்கு கோபம் வந்துச்சுன்னா அவ்வளவுதான், எஸ்தருடைய உயிர் காணும். அதனால ரொம்ப உயிரை பணைய வச்சுதான் எஸ்தர் அங்க போறாங்க. அதனால நீங்க பாருங்க, எஸ்தர் எப்படி போனாங்க தெரியுங்களா? உடனே போல, எவ்வளவு ஞானமுள்ள ஸ்திரீ பாருங்க எஸ்தர். படிச்சுக்கிட்டு தானே ஃபர்ஸ்ட் ஃபாஸ்டிங் பண்றாங்க. அப்புறம் ராஜாவை என்ன பண்றாங்க, ராஜாவை கூப்பிட்டு அவருக்கு ஒரு விருந்து வைக்கிறாங்க. அப்புறம் மறாதனாலும் ஒரு விருந்து வைக்கிறாங்க. அப்புறம்தான் விஷயத்தை ஓபன் பண்றோம். இதாங்க ஒரு ஸ்திரீகளுக்கான ஒரு பாடாங்க இல்லைங்களா? ஃபர்ஸ்ட் ராஜா என்ன பண்ணும், நல்லா மகிழ்விக்கணும். அப்புறம் இவங்களோட ரிக்வெஸ்ட வைக்கணும். நிறைய சகோதரிகள் எப்படி இருக்கிறாங்க, வேலை வீட்டுக்கு வருவார், வீட்டுக்காரு வந்தவனு உங்க அம்மா அது பண்ணாங்க, உங்க அம்மா இது பண்ணாங்க, கம்ப்ளைண்ட்ஸ்.
உடனேவோ ஏற்கனவே வீட்டுல ஆபீஸ்ல டென்ஷனு, வீட்டுல வந்தா டபுள் டென்ஷனு. அடுத்து அவர் என்ன யோசிக்காரு தெரியுங்களா? ஒருவேளை நீங்க அப்படி பண்ணியிருந்தா நீங்க இதெல்லாம் கொஞ்சம் மாத்தி வீட்டுக்கு வந்தா ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு தண்ணியோ சாப்பாடோ இதெல்லாம் கொடுத்துட்டு அவரை கொஞ்சம் நல்லா ரிலாக்ஸ் பண்ணிட்டு அப்புறம் உங்க கம்ப்ளைண்ட்டுகளை சொல்லுங்க. அப்ப என்ன பண்ணுவார் அவரு? ஆமாவான்னு கேட்பார். இதை எஸ்தர் செய்த. எஸ்தர் வந்து நேரடியா போயிட்டு இந்த மாதிரி ஆமான் இந்த மாதிரி பிளான் பண்ணிருக்கிறான் எங்களை கொலை பண்றதுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தா உடனே ராஜா என்ன இருப்பாரு? ராஜாக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. அதனால எஸ்தர் ரொம்ப ஞானமாக என்ன பண்ணிக்கிறாங்க? இங்க செயல்பட்டார்கள். பிரியமானவர்கள் என்ன செஞ்சாங்க? நிதானமா விஷயத்த ராஜாவுக்கு விருந்து கொடுத்து அதுக்கப்புறம் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. பிரியமானவர்களே, அதுதான் நீங்க நிறைய பேரு ஓட்டின்ற பேர்ல வீட்டுக்கு வர்றதில்ல, லேட்டா வர்றது. ஏன்னா வீட்டுல போனா ஸ்டார்ட் ஆயிடும். அதனாலயே நிறைய பேர் ஓட்டி கூட இருக்காது. கேட்டா ஆபீஸ்ல இருக்கிற அதுல இருக்கிறது சொல்லிட்டு வீட்டுக்கு லேட்டா வர்றது. வைஃப் எல்லாம் நல்லா கொஞ்சம் தூங்கிட்ட பிறகு ஏஞ்சிக்கிறது முன்னாலே போயிடுவாங்க. அவாய்ட் பண்றதுக்கு பிரச்சனையை அவாய்ட் பண்றதுக்கு அன்புக்குரியவர்களை நம்ம அப்படி காணப்படக்கூடாது. நம்ம இப்படிப்பட்டவங்க பைபிள் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இல்லைங்களா? சாரால இருக்கிறாங்க. சாரி, யாருங்க? சாரா. எவ்வளவு ரெஸ்பெக்ட்ஃபுல் உமன் தெரியுங்களாங்க? வீட்டுக்காருக்கு என்ன எவ்வளவு மரியாதை கொடுப்பாங்க. நம்ம பேர் விட்டு கூடுவோம். அன்பு கொஞ்சம் அதிகமாயிடுச்சுன்னா வாடா டே. அன்புக்குரியவர்களே, உலகம் அப்படிக்கோ போட்ட உலகத்தை அப்படிதான் இருக்கிறாங்க. ஆனா நம்மளாம் ஆண்டோடைய பிள்ளைகள். அவங்களெல்லாம் யார் நமக்கு? பைபிள்ல சொல்றாரு, நீங்க இப்படிப்பட்டு இருந்தீங்கன்னா நீங்க சாராளுக்கு பிள்ளைகளா இருப்பீங்கன்னு சொல்றாருங்க. பேதுரு என்ன சொல்றாரு? அங்க எழுதுறாரு இல்லைங்களா 3ஆம் அதிகாரத்துல, நீங்க சாராளுக்கு பிள்ளைகளாக இருப்பீர்கள். அன்பானவர்களே, அதே மாதிரி எஸ்தருடைய முயற்சினாலும் மொர்தெகாயுடைய முயற்சினாலதான் இந்த அமலேக்குடைய திட்டம் முறியடிக்கப்பட்டு இஸ்ரேல் மக்களுக்கு ஒரு பேர் வெற்றி கிடைச்சிச்சு. அந்த வெற்றியை அவங்க கொண்டாடினாங்க, ஒரு பண்டிகையா கொண்டாடினார்கள். அந்த பண்டிகைக்கு அவங்க வச்ச பெயர் நாங்க பூரீம் பண்டிகை. எதுக்கு பூரீம் பண்டிகை? பூரீம் பண்டிகை யூதர்களுக்கு கிடைச்ச ஒரு வெற்றி. யார் மேல? அமலேக்கியனாக ஆகாகுடைய திட்டம், ஆமானுடைய திட்டம் முறியடிக்கப்பட்டு ஆமான் தூக்குல போடப்பட்டாரு. காரணம் யாருங்க? எஸ்தர் மொர்தெகாயுடைய முயற்சி. பிரியமானவர்களே, இது நமக்கு ஒரு பாடமா இருக்கு. ஒரு 10 நிமிஷம் தான் எடுத்துக்கிறேன். ஒரு 10 நிமிஷத்துல இந்த பாடத்துக்கான ஒரு ஆவிக்குரிய விளக்கங்களை நம்ம பார்த்து முடிச்சிடலாம். நம்மளா கூட யாரா இருக்கிறோம்? ஆவிக்குரிய இஸ்ரவேலராக இருக்கிறோம். இந்த சம்பவங்கள் நமக்கு ஒரு பாடமாக இருக்கு, ஒரு நிழலாக இருக்கு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதலாவது எந்த இடம் நாங்க இது நடந்துச்சு? ரெவிதீம்ல நடந்துச்சு. என்ன பிரச்சனை வந்துச்சுங்க? தண்ணீர் பிரச்சனை முதலாவது ஆரம்பிச்சு. ரெவிதீம்ல நடந்துனாங்க தண்ணீர் பிரச்சனை. தண்ணீர் பிரச்சனை எப்படி தீர்க்கப்பட்டுச்சு? கண்மலையை அடிச்சதுனால இல்லைங்களா? கண்மலையை அடித்ததுனால தண்ணீர் புறப்பட்டு வந்தது. யார் அந்த கண்மலை? அந்த கண்மலை கிறிஸ்துவே. 1 கொரிந்தியர் 10:4 சொல்லியாச்சு. போல் எழுதிட்டார், அந்த கண்மலை கிறிஸ்துவே நமக்கு எழுதுறார். ஞான கண்மலை ஆகிய கிறிஸ்து. அவர் அடித்ததுனால, அதாவது அவர் சிலுவையில் அறியப்பட்டதுனால, அதனால வந்த ஆசீர்வாதங்கள் தானங்க இந்த ஜீவ தண்ணீர். நாங்க ஜீவனுக்குரிய ஒரு ஏற்பாடு. தேவனுடைய பிளான் ஆஃப் சால்வேஷன். யாரெல்லாம் இந்த தண்ணீரை குடிக்கிறாங்களோ அவங்க என்ன அடைவாங்க? ஜீவனை பெற்றுக் கொள்வார்கள். இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு ஒரு காலம் தாகம் உண்டாகாது அப்படின்னு சொல்லி நம்ம பாருங்க. இந்த மாற மாட்டேங்குது பிபிடி. சரி, சரி பிரியமானவர்களே, இந்த
யூதர் இஸ்ரேலர்கள் நாம் பார்க்கும்போது ஆதாமுடைய சந்ததியில ஜீவனை இந்த ஜீவ தண்ணீர் மூலமாக ஜீவனை பெறக்கூடியவர்களை இது என்ன செய்து அடையாளப்படுத்துகிறதை நம்ம என்ன செய்யலாம் நம்ம பார்க்கலாம். சாண்டர் இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்டதனால் அதனால புறப்பட்டு வந்த ஆசீர்வாதங்கள் இயேசு மூலமா அவர் சிலுவையில் அறியப்பட்டதுனால மனித குலத்துக்கு நாங்க கிடைச்சிருக்கு பிளெஸிங்ஸ், ஜீவனுக்கேத்த ஜீவனுக்குரிய ஆசீர்வாதங்கள் மனித குலத்துக்கு இந்த கண்மலை அடிக்கப்பட்டதுனால புறப்பட்டு வந்திருக்கிறத நம்ம என்ன செய்யறோம் நம்ம பார்ப்போம். சரி, இந்த தண்ணீர் இப்ப யாருக்கு தான் பயன்பட்டு இருக்குதுன்னா இப்ப யார் இதை பருகிட்டு இருக்கோம்? இயேசுடைய அடிக்கப்பட்டதுனால வந்த ஆசீர்வாதங்கள் இப்ப யாரு தான் சுதந்திரிச்சுக்கிறேன்னு நம்ம தான். உலக மக்களுக்கு இன்னும் கொடுக்கப்படல. உலக மக்கள் 1000 வருஷத்துல தான் அவங்களுக்கு இதுக்குரிய ஆசீர்வாதங்களை அவங்க பெறுவார்கள். முதலாவது இப்ப யார் பெற்றுக் கொண்டிருக்கிறோம்? நாம தான். இந்த சுவிசேஷ யுகத்துல நம்ம தான் பெற்றுக் கொண்டிருக்கிறோம். பாருங்க, இந்த தண்ணீரை குடித்து இவங்க திருப்தி அடைந்து கொஞ்சம் இளைப்பாறுகிற சமயத்துல உடனே யார் வந்தது? அமலேக்கு வந்தார்கள் சண்டையிடுவதற்காக. அதனால இந்த அமலேக்குன்ற பேருக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க வார் லைக் பீப்புள் அப்படின்னு சொல்லப்படுது. வார் லைக் பீப்புள்னா யுத்தத்தை விரும்பக்கூடியவங்களாக இருக்கிறார்கள். சரி, இவங்களுடைய யுத்தம் எப்படிப்பட்ட யுத்தம்? தலைமுறை தோறும் நடக்கிறவர். அதே போல நம்முடைய எதிரிகள் யாரு? நமக்கு இருக்கிற 3 எதிரிகள், முக்கியமான எதிரிகள் யார் யாருங்க? எங்க வீட்டு எதிரில் இருக்கிறவரு, எங்க வீட்டு ஆபீஸ்ல இருக்கிற அவங்கெல்லாம் எதிரிகள் கிடையாது. அவங்க ஏவப்படுறாங்க. அவங்கள ஏவுறது வேற யாரோ. அவங்கள ஏவுறது யாருங்க? ஒன்னு சாத்தானு, இன்னொன்னு நாமளே தான். நம்ம கிட்ட இருக்கிற கோபம், நம்ம கிட்ட இருக்கிற பொறாமை, நம்ம கிட்ட இருக்கிற பகை, வெறுப்பு. பாருங்க, எல்லாரும் நேசிச்சனாக்கா யாராவது நமக்கு எதிரிங்க இருப்பாங்களா? எதிரிகளை இல்ல. அவங்க நம்மள எதிரியா பார்த்தாலும் நம்ம அவங்கள எதிரியா பார்க்கலன்னா எதிரிகளை நமக்கு கிடையாது. அந்த அளவுக்கு மனசு பக்குவப்பட்டிருக்கணும். நமக்கு பக்குவப்பட்டு படாதனால்தான் பிரச்சனை எங்க இருக்கு? என்கிட்ட தான் இருக்கு. அவங்க ஏதாவது நம்மள சின்னதா ஒரு தூண்டின உடனே நம்ம என்ன பண்றோம்? நம்ம உடனே டென்ஷன் ஆயிரம். பாத்தீங்களா? அப்போ பிரச்சனை அங்க இல்ல, எங்கெங்க? நீங்க அதை கண்டுக்காம போங்களேன், இக்னோர் பண்ணுங்களேன், பிரச்சனையா இருக்காது. நமக்கு ஒருத்தர் யாராவது சும்மாடி பார்த்துட்டாங்கன்னு என்ன முறைக்கிற அப்படின்னு நம்ம என்னங்க அவர் யதார்த்தமா பார்த்து இருப்பாங்க. ஆனா நமக்குள்ள இருக்கிற என்ன இருக்கு இல்லைங்களா? என்ன அங்க 2 பேர் பேசினு இருப்பாங்க, நம்மளை பார்த்து பேசினிருப்பாங்க. அவங்க ஏதோ ஒரு கதை பேசின்னு இருப்பாங்க. நம்ம என்ன நினைச்சுக்கிறது? நெகட்டிவா யோசிக்கிறது. பாரு, என்ன பத்தி தான் பேசினேங்கிறாங்க. என்னன்னா அதான் அந்த நெகட்டிவ் எண்ணங்கள் தான் நமக்கு. நம்ம எல்லாத்தையும் பாசிட்டிவா எடுத்தீங்கன்னா பிரியமானவர்களே, வாழ்க்கை ஸ்மூத்தா போயிட்டே இருக்கும். சரி, நம்முடைய 3 எதிரிகள் யார் அப்படின்னு பார்க்கும்போது, 1 சாத்தான், 2வது உலகம், 3வது நம்முடைய மாம்சம். இது 3வதா இருந்தாலும் ஃபர்ஸ்ட்ல இதுதான் இருக்கிறது. மாம்சம் தான் நமக்கு பெரிய எதிரி. நம்ம கூடவே இருக்கக்கூடிய நிழல் மாதிரி இருக்கக்கூடிய எதிரி. என்ன மாதிரி? நிழல் மாதிரி இருக்கக்கூடிய எதிரி யாருங்க? நம்முடைய மாம்சம். பாருங்க, இந்த மாம்சம் ஒத்துழைச்சாதான் சாத்தான் உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும். புரியுங்களா? மாம்சம் ஓகே பண்ணும், அக்சஸ் கொடுக்கணும். மாம்சம் என்ன பண்ணும்? அக்சஸ் கொடுக்கணும். சாத்தான் நம்மளை சோதிக்கிறான். பாருங்க, இப்ப ஆண்டவர் சொல்றான், இந்த கல் அப்பமாகும்படி செய்யுங்க. ஆண்டவருக்கு ரொம்ப பசி. என்ன செஞ்சிருக்கலாம் ஆண்டவர்? ஆமா, இவன் சொல்றது நல்ல கரெக்டா தானே இருக்குது, ரொம்ப பசியா இருக்குது, எனக்கு வல்லமைக்கு என்ன பண்ணலாம்? 40 நாள் ஆச்சு சாப்பிட்டு. சரி, எடுத்து கல்ல என்ன பண்ணிக்கலாம்? அப்பம் பண்ணி அவருடைய பசிய அவர் போக்கி இருக்கலாம். ஆனா என்ன பண்ணிட்டாரு? ரெசிஸ்ட் பண்ணிட்டார். பாத்தீங்களா? அதை எதிர்த்தாரு. மேல இருந்து குதிக்க சொன்னா ஆண்டவர் என்ன பண்ணல? குதிக்கல. மேல இருந்து குதிங்க, அவனை தூதர்கள் ஏந்தி கொண்டு போவார்கள் அப்படின்னு சொன்னா ஆண்டவர் என்ன பண்ணல? ஆண்டவர் அதுக்கு அக்சஸ் கொடுக்கல. சரி, குதிச்சா நல்லது தானே செஞ்சிருக்கலாம். அப்புறம் இந்த ராஜ்யத்தெல்லாம் உனக்கு கொடுக்குறேன், என்ன வணங்கிக்கும் அப்படின்னு சொன்ன உடனே என்ன பண்ணலாம்? ஆண்டவர் நினைச்சிருந்த ராமா ரொம்ப ஈஸியாக இந்த ரூட்டு, சிலில போய் சாகிறத விட
ஈஸியா ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டு உலகத்தை ஆளலாமேன்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணல, ஒரு ஷார்ட் கட்டை தேடல, ஒரு குறுக்கு வழியை தேடாம என்ன பண்ணாரு, நேர் வழியில போனாருங்க. அதுதான் அன்புக்குரியவர்களே. அதான் யாக்கோபு சொல்றாரு என்னங்க 4:7 தேவனுக்கு கீழ்ப்படிங்கள், சாத்தானுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்போது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். பிரியமானவர்களே, இந்த எதிரிகள் தான் நமக்கு முக்கியமான எதிரிகள். சாத்தான், உலகம், அப்புறம் நம்முடைய மாம்சம், நம்மகிட்ட இருக்கிற இச்சைகள், நம்மகிட்ட இருக்கிற கோபங்கள், நம்மகிட்ட இருக்கிற பொறாமைகள். யாராவது ஒருத்தர் ஏதாவது நம்மளை விட செஞ்சிட்டாங்கன்னா உடனே என்ன வருது, பொறாமை அப்படியே தக தகான்ட்டு என்னாகுது, எரியுது, பத்தி எரியுது. கோபம், பகை, விரோதங்கள், இதெல்லாமே நாங்க மாம்சத்தின் கிரியைகள். அன்புக்குரியவர்களை, இந்த எதிரிகளை எப்படி அழிக்கிறது, அதுதான் இங்க நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. யாருடைய கையில இருந்துச்சுங்க விக்டரி? மோசையுடைய கையில இருந்துச்சு. மோசை கையை உயர்த்தினானா பாவத்து மேல நமக்கு ஜெயம். மோசை கையை கீழே இறக்குனார்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினத்துல பரிந்து பேசுற வரைக்கும் நமக்கு என்னங்க வெற்றி. நம்ம இன்னைக்கு வரைக்கும் இல்லைங்களா, எவ்வளவு தப்பு செஞ்சா கூட ஏன் இன்னைக்கு நம்ம ஆண்டோட சமூகத்துல ஆண்டவர் முன்னாடி நிக்கிறோம்? யாருனால நின்றுக்கிறோம் தெரியுங்களா? இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவிடத்தில் பரிந்து பேசி கொண்டிருக்கிறாரு. இல்லைன்னாக்கா நம்ம என்னைக்கு தேவனால் என்ன பண்ணிருப்போம், நிராகரிக்கப்பட்டிருப்போம். பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவிடத்தில் பரிந்து பேசுறார். அதான் பைபிள் சொல்லுது. 1 யோவான் 1:2 வசனங்கள் சொல்லுது இல்லைங்களா, பிதா கிட்ட இயேசு என்ன பண்ணிருக்கிறாரா, பரிந்து பேசி கொண்டிருக்கிறாரு. அதான் கைகளை உயர்த்தி பிடிச்சிட்டு இருப்பார். ஆனா எவ்வளவு நேரம் பிடிச்சிட்டு இருப்பாரு? நம்ம என்ன பண்ணாலும் அப்படியே பிடிச்சிட்டே இருப்பாரா? இல்ல. இதை நம்ம அட்வான்டேஜா எடுத்துக்கின்னு தப்பு மேல தப்பு பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னாக்கா, அன்புக்குரியல மோசே கையை என்ன பண்ணிடுவாரு, கீழே இறக்கிடுவார். ஆனா நம்ம இப்ப என்ன பண்ணோம், ஆரோனும் ஊரும் எப்படி மோசையோட ஒத்துழைத்தார்களோ அதே போல ஆண்டவர் இயேசுவோடு நம்ம என்ன பண்ணோம், ஒத்துழைப்பு நம்ம கொடுக்கணும். என்ன கொடுக்கணும்? ஒத்துழைப்பு நமக்கு கொடுக்கப்படணும். பிரியமானவர்களே, என்ன ஒத்துழைப்பு? அன்புக்குரியவர்கள, 2 கைகள் 2 பக்கம் 2 பேர் தாங்கினாங்க இல்லைங்களா? இதை நம்ம செஞ்சோம் அப்படின்னாக்கா நம்ம எதிரிகளை நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியா ஜெயிச்சிடலாம். நிறைய நேரங்கள்ல நம்ம மாம்சம் நம்மளை மேற்கொள்ளுது, இந்த உலகம் நம்மளை மேற்கொள்ளுது, சாத்தான் நம்மளை வீழ்த்திடுறான், நிறைய நேரத்துல நாக் அவுட் பண்ணிடுறான். ஏன் வேற என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, இதுதான் காரணம். இது ஒண்ணு இல்லைன்னா, இந்த ஒரு காரியத்தை நம்ம செய்தோம்னால் பெரியமானவர்கள எந்த எதிரியும் நம்மள மேற்கொள்ள முடியாது. நம்ம எவ்வளவு முறை விழுறோம் இல்லைங்களா? டெய்லி விழுறோம். விழுது மாட்டோம் இல்ல, நம்ம என்ன பண்றது, பல்ட்டி அடிக்கிறது இல்லைங்களா? இங்க அடிச்சா பட உருண்டு போய் அங்க போய் விழுறது. நம்ம அப்படித்தான் அவ்வளவு வீக்கா தானே இருக்கிறோம் இல்லைங்களா? சொல்லுங்க, யாராவது சொல்லுங்க, நான் ரொம்ப ஸ்ட்ராங் பதர், நான் இந்த மாதிரி பாவம் வந்தாலும் என்ன பண்றேன், நான் மேற்கொள்றேன் அப்படின்னு யாரோ சொல்ற மாதிரி இல்ல. நம்ம எல்லாருமே ஊதுனா விழுந்துற மாதிரி இருக்கு. பிரியமானவர்களே, ஏன் கிறிஸ்தவ வாழ்க்கை தோல்வியாவே இருக்கு இல்லைங்களா? எதையும் செய்ய முடியல. ஆண்டவருக்காக ஒரு நாள் எழுந்து நிக்க முடியல. ஒரு நாள் நின்னாக்கா 9 நாள் விழுந்துட்டே இருக்கிறனாக்கா ஆவில என்ன இல்ல, ஆவில பலம் கிடையாது. ஆவில என்ன, மாம்சம் வளர்ந்து போயிட்டு இருக்குது. ஆவின் கனிகள் அன்பு, சந்தோஷம், சமாதானம், சாந்தம், பொறுமை, தயவு, நற்குணங்கள், விசுவாசம், இச்சையடக்கம், இதெல்லாம் இன்னும் அப்படியே வளராமலே இருக்குது. மாம்சம் மாத்திரம் என்ன இருக்குது, நல்ல முதிர்ச்சி அடைந்து பழுத்து இருக்கு. காரணம் அதுதான் அன்புக்குரியவர்களை. நம்ம அநேக நேரங்கள் நம்ம ஏன் ஒரு வெற்றி உள்ள கிறிஸ்துவ வாழ்க்கை நம்மளால வாழ முடியல அப்படின்னாக்கா, காரணம் நம்ம வீக்கா இருக்கிறோம். அதே நேரத்துல நம்ம இந்த விரும்புறோம் இல்லைங்களா? எதை விரும்புறோம்? மாம்சத்தையும் பாவத்தை நம்ம விரும்புவதனாலதான். ஆனா இந்த காரியம் ரெண்டு பக்கம் சப்போர்ட் பண்ணாங்க இல்லைங்களா? என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அன்புக்குரியவர்கள், இந்த 2 காரியங்களை நம்ம வாழ்க்கையில செஞ்சோம் அப்படின்னாக்கா
நமக்கு நிச்சயமா வெற்றி. என்ன அது? எபிரேயர் 1:9 வாசிங்க. எபிரேயர் 1:9. இயேசு கிறிஸ்து இதை தான் செய்தார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இதை தான் செய்தாரு. அதனாலதான் ஆண்டவர் இயேசு கிட்ட எந்த பாவமும் அணுகல, சாத்தான் வரல. எபிரேயர் என்ன 1 செஞ்சாரு? அதிகாரம் ம் 9 ம் நீர் நீதியை விரும்பி ம் அக்கிரமத்தை வெறுக்கிறீர். ம் ஆதலால் தேவனே உம்முடைய தேவன் உமது தோழரை பார்க்கிலும் ம் உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார் என்றும். ம் பாத்தீங்களா? நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறீர். ரெண்டுத்தையும் நம்ம செய்யணும் அன்புக்குரியவர்களே. ஒன்னு என்னங்களா? நீதியை விரும்பணும். அதான் பவுல் சொல்றாரு. என்ன சொல்றாரு? பிலிப்பியர் 4:8 சொல்றார், அன்புள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கமுள்ளவைகள் எவைகளோ, பரிசுத்தமானவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ அவைகளையே என்ன பண்ணுங்க? சிந்தித்து கொண்டு இருங்கள். நம்முடைய எண்ணங்களை தேவனுடைய ஆவிக்குரிய விஷயங்களை என்ன பண்ணோம்? நிரப்பணும். அப்படியே ஃபில்லப் பண்ண. காலில் நிரம்பிட்டு இருந்தாங்க பக்கத்துல. ஆண்டவர் ஆவி நிரப்புங்க 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 கத்தின்னு இருக்கிறாங்க. என்ன நிரப்புறதுனா என்னங்க? ஆண்டவருடைய எண்ணங்களை, அவருடைய வசனங்களை, அவரை குறித்த எண்ணங்களை என்ன பண்ணோம்? மனசுல நிறைச்சி வச்சிருக்கணும். யார்ட்டையாவது பேசினா வாயில இருந்து என்ன வரணும்? கர்த்தருடைய வார்த்தைகள் வரணும். அவங்களுக்கு ஒரு ஆறுதல் சொல்றதுக்கு கர்த்தருடைய வசனங்களை எடுத்து பேசணும். அதான் பிரியமானவர்களை, எண்ணங்கள் மனதில் என்ன நிறைஞ்சிருக்குதோ அதுதான் நாங்க வரும், வாயில வரும். இருதயத்தை நிறைவினால் வாய் பேசும். அதாங்க பரிசுத்த ஆவியில நிரம்புறதுன்னா அதுதாங்க. கத்தி கூச்சல் போட்டு தடா புடா அடிச்சு பாட்டு கத்துறாரு, பிரசங்கம் பண்ணலாம், நல்லா பண்ணலாம் பொறுமையா. ஆனா காலையில் அங்கிருந்து எந்த பக்கம் 4 பக்கமும் சத்தம். எப்படிடா இந்த இடத்துல பிரசங்கம் பண்றது எப்படி இருக்கு? நல்ல வேலை ஸ்டாப் பண்ணிட்டாங்க நினைக்கிறேன், முடிச்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆவில நிரம்பி வளைஞ்சு ஓடிட்டு இருக்குது. அன்பானவர்களே, கர்த்தருடைய எண்ணங்களால் என்ன பண்ணோம்? அதான் சொல்ற, நீதியை விரும்பணும், அக்கிரமத்தை வெறுக்கணும். பாவத்தை பார்த்தா நமக்கு வெறுப்பு வரணும். ஆனா நமக்கு ரிவர்ஸ்ல இருக்குது இல்லைங்களா? அக்கிரமத்தை விரும்புறோம், நீதியை வெறுக்கிறோம். நீதியை வெறுக்கிறோம். அன்பானவர்களை, இந்த நிலையில நம்ம வந்துட்டோம் அப்படின்னாக்கா இது நம்மளால ஜெயிக்க முடியாது. அதான் போல் நமக்கு கொடுக்கிற இன்ட்டு, எப்பொழுதும் இவைகளையே சிந்தித்து கொண்டிருங்கள். அடுத்து இன்னொரு விஷயம் அன்புக்குரியவர்களே, இதை நம்ம செய்தனாக்கா நம்முடைய வாழ்க்கையில ஈஸியா நம்ம வெற்றி உள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கைய வாழ் அமலுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? முறியடிக்கலாம். பாருங்க, சவுல்னால ஏன் முடியல? ஆசை. சவுல்னால ஏன் முடியலனாக்கா முதல் தரமானதையும் 2ஆம் தரமானது என்ன பண்ணல? அழித்து போட அவருக்கு மனசு. அற்பமானதெல்லாம் விட்டாச்சு பிரதர், நான் அப்போ அது பண்ணியிருந்தேன் விட்டுட்டேன் பிரதர், இது பண்ணியிருந்தேன் விட்டுட்டேன். ஆமா, ஓகே. ஆனா அதை விட பெரிய பெரிய பாவங்கள் இருக்கு. நிறைய பேர் பாவனை என்ன நினைச்சுக்கிறாங்க? பெரிய பெரிய பாவனை கொலை பண்றது, விபச்சாரம் செய்யறது, இதுதான் பெரிய பெரிய பாவனை. கோபம் கூட என்னங்க? அது ஒரு பெரிய பாவம். பொறாம எப்பயாவது இதெல்லாம் யோசித்திருப்போம்னாக்கா இதெல்லாம் நம்ம பெரிய என்னமா நம்ம பாவமா நம்ம நினைச்சிருக்க மாட்டோம். பெரிய பொறாமை வந்து எப்பேற்பட்ட பாவம்ன்றாருன்னா அது முன்னால யாருமே நிற்க முடியாது. எது முன்னால? நீதிமொழிகள் சொல்றாரு, பொறாமையவென்றால் அதற்கு முன் நிற்கத்தக்கவன் யார்? பிரியமானவர்கள், நம்மளுக்கு யார் மேலேயாவது பொறாமை வந்துச்சுன்னா நாங்க அது ரொம்ப டேஞ்சரஸ். ஓகே, பகைகள், விரோதங்கள், இவைகள் எல்லாமே நம்முடைய முக்கியமான எதிரிகளாக இருக்கு. அன்பானவர்களே, அவைகளை எப்படி அழிக்கணும்? அதுக்கு இன்னொரு விஷயம் நம்ம பார்க்கும்போது பவுல் சொல்றாரு இல்லைங்களா, மாம்சத்துடைய கிரியைகளை நம்ம எப்படி அழிக்கலாம் அப்படின்னாக்கா கலாத்தியர்ல ஒரு வசனம் வாசிக்கலாம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்துல பவுல் இங்க நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஆலோசனை என்ன அப்படின்னாக்கா, இதை நீங்க செய்யுங்க, அப்ப மாம்சத்துடைய இச்சைகளை நிறைவேற்ற மாட்டீர்கள். கலாத்தியர் 5:16 படிங்க. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம்.
பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால் ஆவிக்கு ஏற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்போது மாம்ச இச்சையை நிறைவேற்றதா இருப்பீர்கள். பாத்தீங்களா? ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள். என்னங்க ஆவிக்கேற்றபடி நடந்துக்கணும்னாக்கா, ஆவிக்கேற்றபடி நடந்து கொண்டால் மாம்ச இச்சைகளை நிறைவேற்றாதிருப்பீர்கள். என்னங்க இது நீங்க ரெகுலரா செஞ்சு பாருங்களேன், மாம்சம் என்ன ஆயிடும்? வீக் ஆயிடும். என்ன செய்யணும்? தினந்தோறும் முட்டி போட்டு ஜெபம் பண்ணு. நாங்க பாருங்க, இயேசுவுக்கே ஜெபம் அவசியப்பட்டா நமக்கு அவசியமா இல்லைங்களா? இயேசு ஜெபம் பண்ணாரா? இயேசு எப்பயோ ஜெபம் பண்ண, டெய்லி அவர் ஜெபம் பண்ணாதனால இல்ல. ஏன் ஆண்டவரால வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்து முடிச்சாருனாக்கா, அவர் ஃபர்ஸ்ட் அவர் செய்தாங்க பிரேயர். ரெண்டாவது கர்த்தருடைய வார்த்தைகள் என்ன பண்ணோம்? படிச்சு அதை மெடிடேட் பண்ணோம். ஆண்டவர் ஒவ்வொரு நேரங்களும் எதிரிகளுக்கு என்ன பதில் கொடுத்தார் சாத்தானுக்கு? தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்று எழுதியிருக்கிறது. பைபிள் நாலேஜ் ஆண்டவருக்கு இல்லைங்களா? வசனங்களை கொண்டுதான் சாத்தானை விரட்டினார். அவன் கொண்டு வந்த சோதனைகளை மேற்கொண்டாரு. மூணாவது ஐக்கியம், பிரதர்களுடைய ஒரு ஃபெலோஷிப் மீட்டிங்ஸ்ல நம்ம என்ன பண்ணோம்? கலந்துக்கணும். ஊழியத்துல நம்ம இன்வால்மெண்ட் ஆகும். இதை நம்ம ரெகுலரா செஞ்சுட்டு இருந்த அன்புக்குரியவர்களை மாம்சத்தின் இச்சைகளை நிறைவேற்ற மாட்டோம். இன்னொன்னுக்கு இது ரொம்ப பவர்ஃபுல்லானது. இப்ப நம்ம அதெல்லாம் செய்யறதே விட்டுட்டோம். வசனத்து படி 2, 3 வந்துச்சு. இப்ப அதெல்லாம் நம்ம செய்யறதே விட்டுட்டோம். ஃபர்ஸ்ட் எல்லாம் நல்லா பேர் சபையில இருக்கும் போதெல்லாம் என்னங்க உபவாசம், ஃபாஸ்டிங். ஃபாஸ்டிங் உங்க பாடிக்கும் ஹெல்ப்பா இருக்கும், உங்க சரீரத்துக்கும் பயன் உள்ளது, உங்களுடைய ஆவிக்கும் பயன் உள்ளது. மாம்சம் வீக்காட அன்புக்குரியவர்கள், மாம்ச எண்ணங்களை கட்டுப்படுத்துவதற்கு இது ஒரு பவர்ஃபுல் வெப்பன். யார் செஞ்சாங்க? எஸ்தர் மொர்தெகாயை முறியடிக்கிற விஷயம், சரி ஆமான முறியடிக்கிறதுக்கு அவங்க எடுத்த ஸ்டெப் என்னங்க? பிரேயர், ஃபாஸ்டிங் பிரேயர் பண்ணார். சில நேரங்கள்ல எதிரி ரொம்ப கை ஓங்குது அப்படின்னாக்கா என்ன பண்ணோம்? மாம்சம் ரொம்ப பலம் பட்டுக்குது பிரதர், என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல, கட்டுப்படுத்த முடியல அப்படின்னாக்கா அன்புக்குரியவர்களே என்ன செய்யுங்க? உபவாசம். நம்ம என்ன பண்ணிட்டோம்னாக்கா ஏசாயில சொல்லப்பட்ட ஒரு வசனத்தை மைண்ட்ல வச்சுக்கின்னு வஸ்திரம் இல்லாதவனுக்கு வஸ்திரம் கொடுக்கறதும் போஜனம் இல்லாதவனுக்கு போஜனம் கொடுக்கறது தான் எனக்கு உகந்த, அதனால இந்த உபவாசம் தேவையில்லை பிரதர்ன்ட்டு என்ன பண்றது? நல்லா மூக்கு முட்டை நல்லா சாப்பிடுறது. ஃபாஸ்டிங் அவசியமா இல்லைங்களா? பிரதர் ரசலா தான் சொல்றார். நிறைய நம்ம பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ் ஆன பிறகு ஃபாஸ்டிங் பண்றது நம்ம என்ன பண்ணிட்டோம்? விட்டுட்டோம். முடிஞ்ச அளவுக்கு செய்யுங்க. பிரியமானவர்களே, நம்முடைய ஹெல்த்துக்கும் நல்லது, ஸ்பிரிச்சுவலுக்கும் நல்லதுதான். அது ஸ்பிரிச்சுவலுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அன்பானவர்களே, முடிஞ்ச அளவுக்கு என்னங்க இதையும் நம்ம கடைபிடிக்கணும். எஸ்தரை தான் செய்தாங்க. பிரியமானவர்களே, உபவாசத்தினாலதான் சில பிசாசுகளை நம்மளால என்ன பண்ண முடியும்? துரத்த முடியும். சில பவர்ஃபுல்லான பலவீனங்கள் பலம் பெறும் போல ரசல் பதர் ஒரு பாடத்துல ஒரு மண்ணாலையும் சொல்றாரு இந்த விஷயத்த. அதெல்லாம் நம்ம வேதமானவர் ஆன பிறகு இதெல்லாம் நம்ம கடைபிடிக்கிறத விட்டுட்டோம். எங்க போனாலும் மீட்டிங்ஸ்ல எல்லாம் என்னதான் நம்மளுக்கு நான்வெஜ் இல்லாம இருக்கா? சரிங்களா? இது சத்துருக்களை நம்ம ஜெயிக்கக்கூடிய நமக்கு விதங்கள். பிரியமானவர்கள், நாம கூட ஒரு பலிபீடத்தை நம்ம என்ன பண்ணோம்? கட்டணும். என்ன பலிபீடாது? வெற்றி. என்ன பலிபீடத்தை கட்டினா? ஜெயம் கொள்ளணும். ஜெயம் கொள்ளணும். அதான் பிரியமானவர்களே, அதான் ப்ராமிஸ். யாருக்கு கிரீடம்? ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தான் ஜீவ கிரீடம் கொடுக்கப்படும். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவன் தான் என்னோட கூட என் பிதாவுடைய சிங்காசனத்துல உட்கார முடியும். ஒவ்வொரு சபைக்கும் ஆண்டவர் கொடுக்கிற கடைசி ஒரு அறிவுரை ஜெயம் கொள்ளுதல். பிரியமானவர்களே, ஜெயம் கொள்ளணும். ஆனா என்ன மாதிரி ஜெயம் இருக்கணும்? என்ன மாதிரி ஜெயம்? முற்றிலும் ஜெயம். அதுதான் முக்கியம். போல் சொல்றாரு, நமக்கு வரக்கூடிய இதெல்லாவற்றிலும் நம்ம நம்மில் அன்புக்கு இருக்கிறனால முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களா இருக்கிறோம். அது ஆங்கிலத்தில் இந்த மாதிரி வருது இந்த வார்த்தை, மோர் தென் ஓவர் கமர்ஸ் ஆர் மோர் தென் கான்கரர். யாரா இருக்கணும்?
சாதாரணமா ஜெயம் கொள்ளுகிறவர் அல்ல அன்புக்குரியவர்களே, முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்கள் என்ற ஒரு பலிபீடத்தை நம்ம கட்டி அந்த பலிபீடத்துக்கு என்ன பேர் வைக்கணும்? யெகோவா நிசி, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் நான் எல்லாவற்றையும் செய்ய, எங்களை கிறிஸ்துவை கொண்டு எங்களை எப்பொழுதும் வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்ற ஒரு பலிபீடத்தை நம்ம என்ன பண்ணோம்? ஆண்டிருக்க. எப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறோம்? நம்முடைய வாழ்க்கை எப்படி போய்கொண்டிருக்கு இல்லைங்களா? தோல்வியாவே போயிட்டு இருக்குது, வீணாவே போயிட்டு, ஒவ்வொரு நாளும் வீணாவே கழிச்சுட்டு இருக்கிறேன். இன்னைக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் நான் எடுத்திருக்கிறேன் ஆவிக்குரிய வாழ்க்கையில? இன்னைக்கு நான் எவ்வளவு பெனிஃபிட் அடைஞ்சிருக்கிறேன் இல்லைங்களா? இந்த 24 hours இன்னைக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இதுல நான் ஸ்பிரிச்சுவலா எவ்வளவு செஞ்சிருக்கிறேன், ஃபிளெஷ்லி எவ்வளவு நான் செஞ்சிருக்கிறேன் அப்படின்ற ஒவ்வொரு நாளும் நமக்கு இனாய்ட் போன மார்க்ஸ் ஆடனே போனோமா, இருக்கிறதெல்லாம் குறைஞ்சிக்கினே போனோமா, நம்ம கையில தான் பிளஸ் என்ன போனோம். ஃபர்ஸ்ட விட நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கை பின்னோக்கி போயிட்டு இருக்கா இல்ல ஃபார்வர்டா இருக்கா? அன்பானவர்களே, நமக்கு முன்னோடினவராகிய இயேசுவை நோக்கி உங்க ஓட்டத்தை என்ன பண்ணுங்க? பொறுமையோடு ஓடுங்க, நின்னுடாதீங்க இல்லைங்களா? போதம்பா ஓடுந்தெல்லாம் போதும், ரொம்ப ஓடிட்டான், நோ ஸ்டாப். ஒரு வார்த்தை படிச்ச ரொம்ப நாளைக்கு முன்னால, பிரியமானவர்களே, நம்ம அப்படிதான் இருக்கணும். என்ன சொல்றாருனாக்கா, அதுல உன்னால பறக்க முடியலனாக்கா என்ன பண்ணு? ஓடு. If you can't fly, run. உன்னால ஓட முடியல, நட. இல்ல என்னால நடக்க முடியல, கை காலெல்லாம் ஒடிஞ்சிருக்கு, ஸ்க்ரால், ஊர்ந்து போ. பிரியமானவர்களை, என்ன அப்படின்னாக்கா, கீப் ஆன் மூவிங். நாங்களா டோன்ட் ஸ்டாப், நிக்காத, மூவ் ஆயிட்டே இரு. எந்த நிலையில இருந்தாலும் மூவிங்ல இருக்கணும். பிரியமான, ஸ்டாப் பண்ணிடக்கூடாது. நமக்கு இது ஓய்வு நேரங்கள் அல்ல. பைபிள்ல ஓய்வு பெற்றவங்கலாம் என்ன இருக்கிறாங்க? ஓய்வு பெற்றவங்களாம் ஆபத்துல முடிஞ்சிருக்கிறாங்க. நமக்கு இப்ப என்ன இல்ல, நோ ரெஸ்டிங் டைம். என்னங்களா, கிறிஸ்துவை நோக்கி ஓட்டத்தை ஓடிட்டே இருக்கணும். நிச்சயமாக தேவன் நமக்கு ஒரு நாள் மோசைக்கு எப்படி ஜெயம் கொடுத்தாரோ அப்படியே நம்ம எதிரிகள் மேல் நமக்கு ஜெயத்தை நமக்கு கொடுப்பார். சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் காலின் கீழே நசுக்கி போடுவார். அந்த நம்பிக்கையோடு நம்முடைய ஓட்டத்தை ஓடும். தேவன் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த ஒரு வாய்ப்பை தந்த நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக நன்றி தெரிவித்துக் கொண்டு இந்த பாடத்தை முடிக்கிறேன். தேவன் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.